हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं, हर नमः पार्वतीपतये। सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः। रामो मत्कुलदैवतं सकरुणं, रामं भजे सादरं। रामेणाखिलघोरपापरहितः, रामाय तस्मै नमः। रामान्नास्ति जगत्त्रयैकसुलभः, रामस्य दासोऽस्म्यहम्। रामे प्रीतिरतीव मे कुलगुरो, श्रीराम रक्षस्व माम्। वरं न याचे रघुनाथ, युष्मत्पादाब्जभक्तिः सततं ममास्तु। इदं प्रियं नाथ वरं प्रयच्छ, पुनः पुनस्त्वामिदमेव याचे। रामचन्द्रचरितं कथामृतं, लक्ष्मणाग्रजगुणानुकीर्तनं, राघवेश तव पादसेवनं, सम्भवं तु मम जन्म जन्मनि। रघुनन्दनयेव दैवतं नः, रघुवंशोद्भवयेव दैवतं नः, भरताग्रज एव दैवतं नः, भगवान् राघव एव दैवतं नः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं, देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै, शुकाय ब्रह्मरूपिणे, संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचति। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने, प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। प्रह्लादनारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीषशुकशौनकभीष्मदाल्भ्यां, रुक्माङ्गदार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतां स्मरामि। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं, राधासहायमतिसुन्दरमन्दहासं, वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः, अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं, गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता, अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। अधीतेषु श्रेष्ठं किमिति परिपृष्ठेऽथ तनये, भवद्भक्तिं वर्यामभिगदति पर्याकुलधृतिः। गुरुभ्यो रोषित्वा सहजमतिरस्येत्यभिविदन्ने, वधोपायानस्मिन्ने व्यतनुत भवत्पाद शरणे। सशूलैराविद्धः सुबहुमथितो दिग्गजगणैः, महासर्पैर्दष्टोऽप्यश अनशनगदा हारविधुतः, गिरीन्द्रावक्षिप्तोऽप्यहः परमात्मन्यै विभो, त्वयि न्यस्तात्मत्वात् किमपि
நனிபீடாமபஜதாம் ததः சங்காவிஷ்டः ச புனரபி துஷ்டோஸ்ய ஜனகः குருக்த்யா தத்கேஹே கில வருணபாஷைஸ்தமருணதி குரோश्च அசான்னித்யே ச புனரனுகான் தைத்யதனயானே பவத்பக்தேஸ்தத்வம் பரமமபி விஞ்ஞானமசிஷதே. பரம பாகவதோத்தமரான பிரஹ்லாத சுவாமியினுடைய சரித்திரம் சப்தமஸ்கந்தத்திலே 10 அத்தியாயங்கள்ல இந்த சரித்திரம் சொல்லப்படுறது. முதல் அத்தியாயத்திலே நாரத யுதிஷ்டிர பிரஷ்னம் தொடங்கி 2வது அத்தியாயம் ஹிரண்யகசிபுனுடைய தம்பி ஹிரண்யாக்ஷன் போனதுக்கு அவன் மாதா தம்பி சம்சாரம் குழந்தைகளுக்கெல்லாம் ஆஸ்வாசனம் பண்றதும், 3வது அத்தியாயம் பிரம்மாவை குறித்து அவன் தபஸ்ஸு பண்றதும், தபோ மகிமேனால அஜேயம் அஜரா அமரம், எனக்கு சாவே கூடாது, கழத்தன்மையே கூடாது, என்னை யாரும் ஜெயிக்கிறவாள் இருக்கக்கூடாதுன்னு இந்த 3 காரணமாய் பிரம்மாவை குறித்து தபஸ்ஸு பண்ணினானா. ஹிரண்யகசிபூராஜன்னு அஜேயம் அஜரா அமரம் 3 காரணத்துக்காக தபஸ்ஸு பண்ணினான். பிரம்மா வந்தார், என்ன வேணும்னார், உள்ளும் கூடாது வெளியிலையும் கூடாது, கீழும் கூடாது மேலும் கூடாதுன்னு இப்படி பல விதமாக வரன் வாங்கின்றார். அவரும் இவன் பண்ண தபஸுக்கு மாட்டேன்னு சொல்ல முடியல, என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் தந்தேன்னுட்டு போயிட்டார். ஏன்னா மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்துப்பாருன்னு பிரம்மா பரியந்தம் பார்த்துக்க ஒருத்தர் இருந்தாலானா பாக்கி பேரை கொஞ்சம் அலட்சியமாக தான் இருப்பா. வீட்டிலையும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, தேசத்திலையும் சரி, ஒருத்தர் பொறுப்பாக இருந்தாலானால் சுற்றி வேணும்னே 4 பேர் அலட்சியமாக தான் இருப்பா. அவர் தான் இருக்காரே பார்த்துக்கிறார், அவர் தான் பார்த்துப்பாருன்னு கதவு சாத்துறதுலேருந்து லைட் அணைக்கிறதுலேருந்து ஆற்றுல அணைக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பா, போடுறதுக்கு ஒருத்தர் இருப்பா. போடுறதுக்கு கை போகும், அணைக்க தெரியாது. கை போடுறதுக்கு போக தெரியும், அணைக்க தெரியாது. அதுபோல இது காரணம் என்னன்னால் நம்பிக்கை தான். ஒருத்தர் இருக்கார் பார்த்துக்கிறார், அவர் பார்த்து அடைப்பார். என்ன 2 புலம்பின்ண்டே செய்வார், நான் தான் எல்லாம் செய்யணும், நான் இல்லைன்னா யார் இருக்கா இங்கே எல்லாம் செய்யறதுக்குன்னு சொல்லிகிட்டே செய்வார். சொன்ன போட்டது அதுவும் ஒரு நாமாவளி மாதிரி பழகி போயிடுது, காதில் கேட்டுன்னு நான் செய்யறதுக்கு தான் இருக்காளேன்னு இருப்பா. அதுபோல பிரம்மா பரியந்தம் பாருங்க அலட்சியம், இவ்வளோ வரான கொடுக்கலாமா? அதனால தான் தேசம் திண்டாடினது ஹிரண்யகசிபு காலத்தில். அவருக்கு என்ன தைரியம்னா, எதுக்கு என்ன வரம் கொடுத்தாலும் பகவான் பார்த்துப்பார், அவரோட பொறுப்பு அப்படின்னு பேசாம இவர் பாட்டு கொடுத்து விட்டார். பிரம்மா கொடுத்த வரன் தான் இத்தனை பாடு, லோகத்துக்கு படாத பாடுபடுத்துறான். இந்திரனை ஜெயிலில் பிடிச்சி போட்டான். இந்திர யமவருண குபேராதிகள் எல்லாம். மகாபலி இன்னைக்கு சரித்திரம் பாகவத சப்தாகத்தில் இன்னைக்கு மகாபலி சரித்திரம் படித்தோம். அவனும் 3 லோகத்தையும் தன் வசப்படுத்தின்றான். ஆனால் இந்திராதிகளை ஹிம்சை பண்ணல. அவன் என்ன சொன்னான், நீ உன்னோட ஸ்தானத்திலேயே இரு, இந்திரன் அக்னி யமன் வருணன் அவாவா ஸ்தானத்துல இரு, ஆனா எனக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியவாள் நீங்கன்னு விட்டான். நீங்கள்லாம் இருங்கோ, உங்களுக்கு ஸ்தானம், உங்க ஸ்தானத்தை நான் ஒன்றும் டீப்ரமோஷன் பண்ணல, டிஸ்மிஸும் பண்ணல, ஆனா எனக்கு கீழே தான் நீங்கள்லாம். கொஞ்சம் அகம்பாதியவன், எனக்கு கீழே தான்னு சொல்லி அவாவா காரியத்தை செய்ய வச்சான். ஆனா இந்த ஹிரண்யகசிபு அப்படி இல்லை, எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுவிட்டு தானே இந்திரனுக்கு இந்திரனா ஆயிட்டான், அக்னிக்கு அக்னியா ஆயிட்டான், வருணனுக்கு வருணனா ஆயிட்டான். எங்க பார்த்தாலும் ஹிரண்யகசிபு மயமா ஆயிடுது. கோவில்லாம் மறந்தே போயிடுதான், விஷ்ணு ஆலயத்தெல்லாம் பூட்டி விட்டான், எங்கேயும் ஹரிபஜனம் பண்ணக்கூடாதுங்கிறான். ராஜாவே இப்படி இருந்தான், ஆனா ஜனங்களை என்ன பண்ண முடியும்? செஞ்சேலானால் தண்டிச்சு விடுவேன், சிக்ஷிச்சு விடுவேங்கிறான். பிதிர்காரியங்கள்ல பிதர்கள் கிடையாது, தேவர்கள் கிடையாது, எல்லாம் நான் தாங்கிறான். சர்வோத்தமன் நான் தான், ஹிரண்யகசிபு தான். என்னோட குரு விளையாட்ட சொல்லுவார் இந்த கதையில. ஹிரண்யகசிபுவுக்கு கவச்சங்கள்லாம் ஸ்தோத்திரங்கள்லாம் தயார் பண்ணிட்டாலாம். சில கவிகள்லாம் இவன் தான் எல்லாம் விட்டான், சரி இவனை பாடியாவது ஏதாவது சம்மானம் வாங்கி போன்னுட்டு கவிகள்லாம் சில பேர் கவச்சம் பாடி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி ஹிரண்யகசிபு அஷ்டகம், ஹிரண்யகசிபு சஹஸ்ரநாமம் எல்லாம் ஆரம்பிச்சுட்டான். அவனை கொண்டு ஜீவிக்கலாம்ங்கிற வரால் அப்படி ஆரம்பிச்சுட்டான். அதனால விஷ்ணு ஸ்தோத்திரங்கள் எல்லாமே மறந்து போயிடுதான். லோகமே பகவானை மறந்த காலத்துல அவனுடைய வீட்டிலேருந்தே, லோகமே இப்படி ஸ்தம்பிச்சு நிற்கிற காலத்துல அவனோட வீட்டிலேருந்தே ஒருத்தரை கிளப்பி விட்டானாம் பகவான். அதுதான் தெய்வத்தினுடைய சங்கல்பங்கர். எங்கேருந்து என்ன ஆனுகூல்யம் ஏற்படும்னு தெரியாது. இவன் உலகத்தெல்லாம் மிரட்டின் இருக்கான், லோக கண்டகனாக இருக்கான். அவன் வீட்டிலேயே ததோஸ்ய பிரஹ்லாதா சமஜனிசுதோ கர்ப்பவசதோ
அவன் வீட்டிலேயே 4வது பிள்ளையார பிரகலாதன் ஹரிநாராயணனுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு அப்படி ஒரு திருடபக்தியோட இருக்க, அவனை பலவிதமாய் அவன்கிட்ட ஒரு அசூயை உண்டாய். சில பேர் நல்ல காரியம் பண்ணா சில பேர் தாங்க மாட்டா. தான் பண்ணல, அவன் பண்றான்னு நல்ல பேர் வாங்கி விடுவாங்கங்கிற அசூயையே. நான் தான் பண்ணல, அவளாவது பண்ணட்டுமே அப்படின்னு நினைக்க மாட்டா. ஏதோ லோகக்ஷேமார்த்தமான காரியம் தானே, ஒரு யாக யஜ்யங்களே வச்சுப்போமே. விஸ்வாமித்திர காலத்திலேருந்து அதுக்கு விக்னங்கள் உண்டு, அதை கெடுக்கணும்னு நினைக்கிறவாள். கிருதயுகம் திரேதாயுகத்திலேருந்து யஜ்யங்கள்னா நல்ல காரியங்களை தடுக்கிறவாள் நிறைய பேர் உண்டு. அதுக்கு ஹேத்து ஒன்றும் இல்லை, பண்ணக்கூடாது. நான் பண்ணல, நீனும் பண்ணாது, எல்லாரும் ஒன்னா இருப்போம், எல்லாரும் ஒன்னா இருப்போம். நீ மாத்திரம் நல்ல காரியம் பண்ணி மேல மேல க்ஷேமத்தை அடைஞ்சுட்டையானா, ஸ்ரேயஸ் அடைஞ்சுட்டையானா அப்படின்னு தான் கராதிகள்லாம் மாரீச்சாதிகள்லாம் யஜ்யம் பண்றவாளை தடுத்தா. வேற ஒன்றும் அவளுக்கு இடைஞ்சலா இவா ஒன்றும் பண்ணல. அபிச்சாரம் மாதிரி கராதிகள்லாம் கெட்டு போயிடணும், மாரீச்சாதிகள் கெட்டு போயிடணும்னு இவா விஸ்வாமித்திர யாகம் பண்ணல. லோகக்ஷேமார்த்தமாக பண்ணினால் லோகக்ஷேமமா இருக்கணும், நீ ஒன்றும் நினைக்க வேண்டாம். யஜ்யங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு மாரீச்சாதிகள்லாம் தடுத்தாள். அதுக்குதான் சுவாமி அழிச்சுன்னு போய் விஸ்வாமித்திரர் மாரீச்ச சுபாகுஷ்டே வீரியவந்தோ சுசுக்ஷிதோ அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயண் தசரதட்ட சொல்லி, சுவாமி யஜ்ய ராமனாக 12வது வயசுல யஜ்ய சம்ரக்ஷணை பண்ணி கொடுத்தார் அப்படின்னு எல்லாம் பிரசித்தமான கதை பாலகாண்டத்துல. ஒரு யுகத்திலையும் அது போல இடையூறுகள் நிறைய நல்ல காரியம் பண்றவாளுக்கு. அதுபோல இங்க ஹிரண்யகசிபு ஒரு கோவில் கிடையாதான், பூஜை கிடையாதான், யஜ்யம் கிடையாதான். அதுக்குள்ள ஒரு அசடு சுவாமி எங்க அப்பாவுக்கு நாளைக்கு ஸ்ராத்தமாச்சே, திருவத்தியானம், நான் பிண்ட பிரதானம் பண்ணணுமே, பிதர்கள் கிடையாதுங்கிறலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கு அவன் சொல்றான், அதுவும் என் பேர்லயே வெய்யி, ஹிரண்யகசிபும் தர்ப்பயாமிங்கிறான். எல்லாம் என் பேர்லயே வெய்ய, எதத்தே ததா ஹிரண்யகசிபு சர்மன், எல்லாம் எனக்கு தான், எந்த வருமானமும் யாருக்கும் போகக்கூடாது, எல்லாம் எனக்கேன்னு இப்படி எல்லாம் அவன் பண்ணின்னு இருக்க. அவன் வீட்டிலேயே ஒரு பரம பாகவதோத்தமன் உண்டாயி, ததோஸ்ய பிரஹ்லாதா சமஜனி சுதோ கர்ப்பவசதோ, அவன் அப்படி ஹரிபஜனம் பண்றத சகிக்க முடியாத இந்த ஹிரண்யகசிபு சகிக்க முடியாத சூளங்களை வச்சு குத்தரான், யானைகளை விட்டு மிதிக்க சொல்றான். சசூலைராபித்தா சுபகுமதிதோ திக்கஜகணைஹி மகாசர்பைர்தஷ்டா, தக்ஷகனை விட்டு கடிக்க சொன்னானா. மர்மால 1 மணி 2 மணி தனியா ஒரு ரூம்ல வச்சு கடிக்க சொன்னான். கடிச்சா. தக்ஷகனோட விஷங்கள்லாம் காத்துல பட்டாலே பிராணம் போயிடும், 10 பேரை அழிச்சு விடும். அப்பேற்பட்ட மகாவிஷம் பொருந்தினே அஷ்ட நாகர்கள்ல ஒத்த நாகராஜாக்கள்ல அந்த தக்ஷகன் மர்மஸ்தானத்துல கடிக்கிறானாம். 1 மணி 2 மணி ஒண்ணுமே பண்ண முடியலையா. அதை விட ஒரு கொடுமை, அந்த தக்ஷகனோட பல்லெல்லாம் போயிடுதான். புராணாந்தரத்துல சொன்னால் விஷ்ணு புராணங்கள்ல நேரா அங்கேருந்து சபைக்கு வந்தானா அந்த மகா விஷமான பாம்பு தக்ஷகன். என்ன கடிச்சியா, அவனை கொன்னுட்டியா பாப்பியே, என்னோட சத்ரு விஷ்ணுவை கொண்டாடுறானே அவனை கொன்னுட்டியான்னால், அதுக்கு தக்ஷகன் சொல்றான், அதையும் கேட்கிறேன், நான் வந்ததே தப்புன்னானா. என்னடா சொல்றேன் என்னன்னால், மகாபலசாலியான உங்க பிள்ளைய போய் நான் கடிக்கிறேன்னு வந்தேனே, என் பல்லெல்லாம் போயிடுது, உங்க பிள்ளைய யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னானா. அசுரனோனோ கொண்டாடினதுமே உடனே சந்தோஷம் போடுறா, அவனுக்கு ஒரு சால்வையே, ஒரு சன்மானத்தை பண்ணிடான்னு தக்ஷகனை கொண்டாடி அமுச்சு விட்டுட்டான். என்னால் கடிக்க முடியல, பல்லெல்லாம் போயிடுதுங்கிறத சாமர்த்தியமா அவன் அப்படி சொன்னானா. உங்களோட பிள்ளை இல்லையா, நான் என்ன பண்ண முடியும், உங்களோட பிள்ளைய போய் நான் கடிக்கிறேன்னு வந்தேனே அப்படின்னு எல்லாம் தக்ஷகன் டபாய்ச்சின்னு கிளம்பி போயிட்டான். சாப்பாட்டில் விஷங்கள்லாம் கலந்து கொடுக்குறான். ஒரு ஆச்சரியம் பாருங்கோ, எனக்கு கிழத்தனமும் கூடாது, மரணமும் கூடாது, யாரும் என்னை ஜெயிக்க கூடாதுன்னு தபஸு பண்ணது ஹிரண்யகசிபு. ஆனா அப்பாவோட புண்ணியம் பிள்ளைக்கு அப்படிங்கிற போல எல்லாம் லபிச்சது பிரஹ்லாதனுக்கு. பிரஹ்லாதன் தனியா போய் தபஸு பண்ணல, பிரஹ்லாதன் யார்கிட்டையும் போய் வரன்னு கேட்கல, நாராயணா இப்படி பண்றானே என்னை காப்பாத்துன்னு கூட ஒரு இடத்துல கூட சொல்லல. அதுதான் பெரியவா பண்ற புண்ணியம் குழந்தையிலையும் தொடருங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஹிரண்யகசிபு 1000 வருஷம் தபஸு பண்ணது தானே, பிரம்மாட்ட வாங்கின வரன் தானே. அப்ப அவனே நினைச்சானா, நான் கேட்ட வரனெல்லாம் என் பிள்ளைக்கு லபிக்கிறது, அது வாஸ்தவம் தானே, நான் பண்ண தபஸு என் பிள்ளைய காப்பாத்துறது, அது என்னால புரிஞ்சுக்க முடியறதுன்னு ஒரு கட்டத்துல அவனே நினைச்சிருந்தானா. என்ன பண்றதுன்னு புரியாம வருணபாசத்தாலே கட்ட சொல்லிவிட்டான். குருவனுடைய அந்த குருகுலத்துல குருக்தியா தத்கேஹே கில வருணபாசைஸ்தமருணத்து,
அவளும் குழந்தையில 1000 மசூர குழந்தையில விட்டுட்டு பூட்டின்னு கிளம்பி போயிடு. குழந்தையெல்லாம் பிரகலாதனை சுற்றி உட்காந்துருக்கே, பிரகலாதா இப்படி உங்களுக்கு வந்துடுதேன்னு சொல்லி. அப்பவும் குழந்தை பிரகலாதன் கொஞ்சம் கூட தைரியத்தை இழக்காது, வருத்தத்தில் மனசை விடாது. அவர் சொல்றார், என்ன கண்டு நீங்க வருத்தப்படாதீங்கோ, நீங்கள் வருத்தமில்லாத வாழ்க்கையை பண்ணிக்கோங்க, உண்மையான க்ஷேமத்தை சுகத்தை அடையிறதுக்கு என்ன சாதனமோ அதை பண்ணிக்கோங்கன்னால், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லு பிரகலாதா, நீயே சொல்லு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி 2 அத்தியாயங்கள்ல இந்த பாகவத தர்மத்தை உபதேசம் பண்றார். கௌமாராச்சரேத் பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிகா துர்லபம் மானுஷம் ஜன்மா ததபி அத்ருவமர்த்ததம் யதாஹி புருஷஸ்யேஹ விஷ்ணோஹ பாதோபசர்ப்பணம் யதேஷ சர்வபூதானாம் பிரியாத்மேஸ்வர சுஹ்ருதி. அப்பா, மனுஷ ஜென்மா கிடைக்காதுப்பா, கிடைச்ச ஜென்மாவும் சாஸ்வதம் இல்லை. அதுலேயும் சின்ன வயசுங்கிறது இளம் பிராயங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. கௌமாராச்சரே பிராஜ்ஞா, பிராஜ்யனானவன், பிராஜ்யன்னா மேதா, நீ ரொம்ப பிராஜ்யனோ அப்படின்பா. பழைய காலங்களில் அப்பா ஏதாவது கோபம் வந்தா பையனை திட்டுறதே நீ ரொம்ப பிராஜ்யன்டா அப்படின்பா. அறிஞ்சவன், உண்மை அறிஞ்சவன். கௌமாராச்சரே பிராஜ்ஞா, அவன் என்ன பண்ணணும், தர்மான் பாகவதானிகா, சின்ன வயசுலேருந்து பகவான் ஆராதிக்க. பாக்கி எது வேணாலும் வயசானா வந்துவிடும். இமெயில் அனுப்பணும், வாட்ஸ்அப் கற்றுக்கணும்னா 70 வயசுல கண்ணாடியை போட்டுட்டு அமெரிக்காவில் இருக்கான் பையன், லண்டனில் இருக்கான், சாட் தான் பண்ணி ஆகணும். ஃபோன் பண்ணால் பைசா ஆகிடும். வாட்ஸ்அப்பில் பேசணும்னா நோண்டி நோண்டி கற்றுண்டு விடுறார். சின்ன வயசுல இந்த செல்லெல்லாம் பார்த்ததே இல்லை அவர். ஸ்கூலில் காலேஜில் செல்ஃபோன்னு ஒன்று வரும்னே அவர் படித்ததே இல்லை புஸ்தகத்தில். 60 ஷஷ்டி பூர்த்திக்கு அப்புறம் தான் வந்திருக்கு இதெல்லாம். இப்போ 75-80 வயசாகிறதானால் பேரனோட சேட் பண்ணணும், பிள்ளையோட பண்ணணும்னா கற்றுக்கிறார். பாக்கி எல்லாம் வந்துவிடும். கற்றுக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுன்னு விடலாம். ஆனால் பக்தி மாத்திரம் சின்ன வயசில் வந்தால் தான் வயசாகி வரவே வராது. அதனால தான் பிரகலாதன் சொல்கிறாள், சின்ன வயசுலேருந்து கற்றுக்கணுங்கிறார். சுவாமிக்கு அதுக்கு தான் பெரியவாள்லாம் விவரம் தெரிஞ்சதுலேருந்து சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணு. கையை அசைக்க ஆரம்பிச்சு கொடுத்து குழந்தைன்னா கூட வெறுமனை கையை காலை அதைக்காத, கொட்டோ கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு கையை காலை அசைக்கிறதையே நாமசங்கீர்த்தனத்தை சொல்லிக் கொடுப்பான் நம்ம பாட்டி அம்மாலாம் மடியில் வச்சுட்டு. வடகுமலையானுக்கு கோவிந்தா போடு கோவிந்தா கையை தூக்கி போட்டு காமிப்பான். விளையாட்டு மாதிரி இருக்கும். இது விளையாட்டு இல்லை, அது சின்ன வயசுலேயே வந்து விடணும். மலையாளத்தில் அழகாக ஒரு வசனம் சொல்லுவாள், சிறுப்ப காலங்களினுள்ள சீலம் மறக்குமோ மானுஷருள்ள காலம், காரஸ்கரத்தின் குருபாலிலிட்டால் காலாந்தரே கைப்பு சமைப்பதுண்டோ அப்படின்பா. சின்ன வயசுல வந்த பழக்கம் இருக்கே, அது ஒரு நாளும் போக. அந்த சீலம் எத்தனை காலமானாலும் அது இருக்கு. மறக்குமோ மானுஷருள்ள காலம், சிற்ப காலங்களினுள்ள சீலம் மறக்குமோ மானுஷருள்ள காலம். அது காரஸ்கரத்தின் குருபாலிலிட்டால் காலாந்தரே கைப்பு சமிப்பதுண்டோ. கசப்பான ஒரு காய், அதை பாலில் போட்டுவிட்டா அந்த கசப்பு ஒரு நாளும் போகுமா? போக. எத்தனை காலமானாலும் அது எப்படி இருக்குமோ அதுபோல சின்ன வயசுல வந்த பழக்கம் போகவே போக. கௌமாராச்சரேத் பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிகா துர்லபம் மானுஷம் ஜன்மா. ஆரம்பத்துலலாம் டியூஷன், பெரிய கிளாஸில் படிக்கிறான், சிபிஎஸ்சி அதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கான், அந்த ஸ்கூல்லலாம் படிக்கிறான். நிறையா ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காள். இப்போ போய் அவனுக்கு இதெல்லாம் சொல்லித்தர முடியுமா? அது தவிர ஸ்விம்மிங் கிளாஸு, பேட்மிண்டன், என்னென்ன உண்டோ எல்லா கூத்தையும் பண்ணிவிட்டு 30 வயசுக்கு மேலே என் பிள்ளை சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான், நெத்திக்கிட்டுக்க மாட்டேங்கிறான், ஒரு சுவாமி நமஸ்காரம் பண்ணி பெரியவா வந்தால் பண்ணுன்னா பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு இப்போ வருத்தப்படுறாள் சில அப்பா அம்மாக்க. வயசானதுக்கு அப்புறம் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்னா, அதான் வயசு வந்துடுதுன்னா அப்புறம் எப்படி கேட்பாள்? குழந்தையிலேயே சொல்லின்னா கொடுத்துருக்கணும். 5ல் விளையாதது அப்புறம் எப்படி விளையும்? அது சின்ன வயசுலேருந்து சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி நெத்திக்கிட்டுக்கோ, பெரியவாள் வந்தால் நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பயபக்தியாக இரு, சொல்லி கொடுக்கணும். கௌமாராச்சரேத் பிராஜ்ஞா, நல்ல ஸ்தோத்திரங்களை சொல்லித்தரணும். சுவாமிகிட்ட உட்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுடா, கிருஷ்ணாஷ்டகம் சொல்லுடா, பஜகோவிந்தன் சொல்லுடா, நல்லதெல்லாம் சொல்லணும். அதுக்கு அப்பா அம்மாவும் கொஞ்சம் மெனக்கடல். என்னமோ பண்ணிட்டு இருக்கான் அவன், ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணுறான்,
இப்போ செல்லெல்லாம் வேற வந்துடுதா, கையிலையும் வாங்கியும் கொடுத்தாச்சு, செல்லெல்லாம் வந்துடுதோ. அதனால அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ரூம்ல கதவை வேற சாத்தின்னு இருக்கான்ட்டு இவ பாட்டு பேசாம இருக்கா, படிக்கிறான்னு நினைச்சுட்டு. இதெல்லாம் க்ஷேமத்துக்கான உபாயமாக தெரியல. சுந்தரகாண்டம் படி, சம்ஷேப ராமாயணம் படி, ஆதித்ய ஹிருதயம் படி ஒரு அப்பா அம்மாவா சொல்லணும். சில அப்பா அம்மா சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்பா. நான் சொல்லுவேன், சொல்லலைங்கிற குற்றம் உங்க மேல இல்லாம இருக்குமோன்னு. அவன் கேட்கறான் கேட்கல, ஒரு அப்பா அம்மாவா சொல்லலைங்கிற குறை உங்க மேல இல்லாம இருக்கணும், அதுக்காவது சொல்லிட்டே இருங்கோ. நீங்களே உங்க குழந்தைக்கு சொல்லலையானா கோடியாத் மாமாவா கூப்பிட்டு சொல்லுவார், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுடாருன்னு. அவர் பையனுக்கே சொல்றாரோ மாட்டாரோ, உங்காத்து பையனுக்கா கூப்பிட்டு சொல்லுவார். யார் சொல்லுவா? பெரியவா, ஆத்துல இருக்கிற பெரியவா குழந்தைகளுக்கு சொல்லலைன்னா யார் சொல்லுவா? இது மாதிரி ஏதாவது சத் சங்கத்துக்கு வந்தா பிரகலாதன் சொல்றாருன்னு அதுவாது காதல விழும். இந்த பக்கமே வர்றது கிடையாது. நல்ல விஷயங்களுக்கெல்லாம் பொறுமையை வேணும் கேட்கறதுக்கு, அதெல்லாம் கிடையாது. பின்ன யாரு தான் சொல்லுவா? யாராவது ஆத்துக்கு என்ன போல உள்ளவாள் வந்தாலும் நானும் சும்மா இருக்கிறது இல்லை. சில ஆங்களுக்கு போனோமானா நெத்திக்கிட்டு போ சந்தியாந்தனம் பண்ணு. நான் ஏதாவது சொன்னேன்னா, பையன் அண்ணன்ட போன நாளைக்கு வயசான அப்பா அம்மா ஓடி வந்து சொல்றான், அவன் ஒன்றும் சொல்லாதீங்க, அவன் ராத்திரி முழுக்க வேலை பார்க்குறான், ஐடியில் இருக்கான். ஏன் ஐடியில் வேலை பார்த்தா நெத்திக்கிட்டு போன்னு சொல்லக்கூடாதா? நீங்களும் சொல்ல மாட்டேன், நான் சொன்னாலும் சொல்லாதீங்கன்னு சொன்னான். யார் தான் சொல்லுவார்? அவன் ₹1,00,000 சம்பாதிக்கிறான். ஏன் ₹1,00,000 சம்பாதிச்சா நெத்திக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? இப்படி எல்லாம் காரண காரியத்தை இவாளாவே மௌಢ்யமாக அஜ்ஞானத்தினால ஏதான இவாளாவே ஏற்படுத்திண்டு, அப்புறம் அந்த குழந்தை க்ஷேமமா இல்லையேன்னு இவாளே அழறா, கோவிலா போய் நிற்கிறா. தெய்வானுகிரகம் இல்லாத ஒரு குடும்பம் எப்படி க்ஷேமமா இருக்கும்? நம்ம சாப்பிட்டா குழந்தைக்கு வயிறு ரொம்பிடுமா? சில அப்பா அம்மா சொல்றாள், நானே எல்லாம் பண்ணி விடுறேன், குழந்தைக்கு ஒன்றும் தெரியலன்னா ஒன்றும் சொல்லாதீங்க, நான் தான் எல்லாம் பண்ணுறேனோ, சுவாமி நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் சொல்கிறேனோன்னா நீங்கள் சாப்பிட்ருங்களேன், என் குழந்தை சாப்பிட வேண்டாம் அப்படி இருப்பேலா? குழந்தையும் அந்த வேலை வந்தால் அவனுக்கும் பசிக்கும் சாப்பிட்ணுங்கிறா போல, அவன் க்ஷேமத்துக்கு அவனும் விஸ்வம் விஷ்ணு இருக்காரான்னு சொல்ல தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒரு அச்சுதாஷ்டகமாவது சொல்ல தெரிய வேண்டாமா? கிருஷ்ணாஷ்டகமாவது வசுதேவ சுதந்தேவம் கம்சஜானூரமர்தனம்னு சொல்லி தெரிய வேண்டாமா? கௌமார ஆச்சரேத். நான் யாரையும் குற்றம் சொல்லலை. விட்டுட்டோமானால் காலம் போயிடுத்தானால் அப்புறம் திருப்பி இதெல்லாம் சம்பாதிக்க முடியாது. சின்ன வயசுல சொல்லி கொடுக்கலையானால் போயிடுத்து தான், அந்த தலைமுறை போயிடுது. அப்புறம் அடுத்த தலைமுறையில ஏதான பேரனுக்கு உட்காத்தி வச்சு பழக்கினா வந்தால் உண்டே ஒழிய எத்தனை பேரை பார்க்குறோம் என்னுடைய ஆயுஷ்காலத்திலேயே பார்க்குறேன். தாத்தா பக்தரா இருக்கார், அப்புறம் பேரன் ஓரளவுக்கு இந்த வழியில தாத்தா வழியில வரான், நடுப்புற ஒரு தலைமுறை போயிடுது. அந்த தப்பை உணர்ந்து தாத்தாவே பேரனுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி தரதையும் நான் பார்க்கறேன். பையனை தான் சொல்ல விட்டுட்டோம், பேரனுக்காவது சொல்லிக் கொடுப்போம்னு கொஞ்சம் திருத்தி கொண்டு வரார். போனது தானே ஒரு தலைமுறை. பகவத் ஆராதனம்ங்கிறது தலைமுறையாக வர வேண்டாமா? ஒரு குலதெய்வம்னா இது, நம்ம ஆற்றுல செய்கிற ஆற்று குல தர்மங்கள்னா இது, ஒரு வெங்கடேஸ்வர சமாராதனை, ஒரு பூஜை, ஒரு புனஸ்காரங்கள், நல்ல காரியங்களில் குழந்தையிலையும் ஈடுபடுத்தணும். சின்ன வயசுலேருந்து அது பழகணும். அதுதான் இங்கே பிரகலாத சுவாமி சொல்றார், சின்ன வயசுலேயே வரணும்பா பக்திங்கிறது. கௌமாராச்சரேத் பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிக துர்லபம் மானுஷம் ஜென்மா. சில பேர் சொல்லுவாள், ரிட்டையர் ஆனப்புறம் எல்லாம் நான் பண்ண போறேன், பெரிய பிளான்லாம் வச்சுட்டு இருக்கேன், பஞ்சாட்சரம் எடுத்துக்க போறேன், சிக்க வச்சுக்க முதல்ல தலையில கேசம் இருக்கணுமே. 60 வயசுக்கு ஏதாவது இருந்தான்னா 2 வச்சுக்கிறதுக்கு கேசத்துக்கு வழி இல்லை. கடுகன் போட்டுக்க போறேங்கிறார், பஞ்சாட்சரம் எடுத்துக்க போறேன், சிவ பூஜை பண்ண போறேங்கிறார். எல்லாம் சரி, எல்லாம் பண்ணலாம். 60 வயசு வரைக்கும் இருப்போன்னு யார் கேரண்டி கொடுக்க முடியும்? மிருத்யு என்ன நமக்கு மாமாவா வச்சிருன்னா நம்மளை மாத்திரம் விட்டுட்டு போகிறதுக்கு? நீ மாத்திரம் இரு சதாபிஷேகம் பண்ணிட்டேன்னு யாருக்காவது கேரண்டி கொடுத்துருக்கானா யமன்? எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. இருக்கிற காலத்துக்குள்ளே இப்போவே எவ்வளவு முடியுமோ நன்னா இருக்கிற காலத்துக்குள்ளே பகவானை ஆராதிச்சு வச்சுட்டேன். துர்லபம் மானுஷம் ஜென்மா. இந்த மாதிரி கதையில் நான் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி கொஞ்சம் கூட தான் சொல்கிறது. திருவனந்தபுரத்தில் ஒரு 20 வருஷம் முன்னாடி ராமாயணம் சொல்லிட்டு இருக்கிறதே பஞ்சாட்சரம் கூட இல்லாத வாழ்க்கை நடத்தலாமா? காக்காய்க்கும் நமக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் வேண்டாமா? காக்காய்க்கும் நாய்க்கும் பஞ்சாட்சரம் இல்லை, நமக்கும் இல்லைன்னா அப்புறம் அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னு விட்டேன். 73 வயசு ஒரு பெரியவர் நான் தங்கியிருக்கிற ஆற்றுக்கு எழுத்தாமவர் குலுங்கி அழகா ராத்திரி 9 மணிக்கு, எனக்கு ஒன்றுமே தெரியாது, சந்தியாந்தனம் பண்ணுவேன் தெரியும், எனக்கு பஞ்சாட்சரம் இல்லாத ஜென்மா இருக்கக்கூடாதுன்னு ஆச்சாரியால் சொன்னால்னு சொன்னேன். பஞ்சாட்சரம் பாவனமுச்சரம் தஹ பதிம் பசூனாம் ஹிருதிபாவயம் தஹான்னு ஆச்சாரியால் கௌபீன பஞ்சகம்ங்கிற ஸ்தோத்திரத்தில் சொல்கிறா, பஞ்சாட்சரம் இல்லாத இருக்கக்கூடாதுன்னு.
ஒன்று அழுது எனக்கு ஒன்றுமே இல்லையே, இன்னும் எத்தனை காலம் இருப்பேன்னு தெரியலையே, நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணுறீங்களா பஞ்சாட்சரம்? இங்கே ராமநவமி இருக்கிறதுக்குள்ளே ஏதாவது நல்ல நாள் இருக்கா, பார்த்து பண்ணுறீங்களா 10 நாளில் அப்படின்னார். நான் சொன்னேன் 73 வயசுக்கு மேலே இனிமேல் 4 நட்சத்திரம்லாம் பார்க்க வேண்டாம், நாளை கார்த்தால வந்துருப்போம் சிவ பூஜை பண்ணுறது, உபதேசம் பண்ணுறேன்னு பண்ணினேன். அப்புறம் விடாமல் பண்ணிட்டு இருந்தா. அழகா எனக்கு பஞ்சாட்சரம் கூட இல்லையே, அந்த ஒரு உனக்கையாவது வேண்டாமா, ஒன்றுமே பண்ணாதே, ஏதோ பெருசாக சாதிச்சுட்டா மாதிரி வாழ்ந்து முடிச்சுட்டா மாதிரி ஆத்ம திருப்தி தன்னைத்தானே பண்ணிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வீடு கட்டி விட்டேன், நான் ஏதோ உத்தியோகம் போயிட்டு வந்துவிட்டேன், நல்லபடியாக ரிட்டையர் ஆகிட்டேன், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அவள் அங்கங்கே இருக்காள்னு சொல்லிட்டா வாழ்க்கை பூர்ணமாயிடுமா? அதெல்லாம் செய்ய வேண்டியது தான் அவாந்தரம், அது விஷயம் இல்லை. செய்ய வேண்டியதை செய்ய வேண்டியதை இந்த மனுஷ ஜென்மால செய்யாத போயிடக்கூடாது. ஒன்று அழுதார், அவர் அழுதுட்டு போயிட்டார். நான் அப்புறம் ஒரு 2 நிமிஷம் அழுதேன். இவர் மாதிரி 73 வயசுல பஞ்சாட்சரம் எடுத்துக்கலையே, யாராவது எடுத்து வைப்பார் உண்டோன்னு இல்லாத எங்கள் அப்பா எனக்கு 5 வயசுல எடுத்து வச்சாரோன்னு, எனக்கு யாராவது எடுத்து வைப்பாளான்னு பார்க்கறதுக்கு இல்லாமல் 30 வருஷமா நானும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேனேன்னு நினச்சி எங்கள் பெரியவாளை நினச்சி கண்ணீர் விட்டேன். நான் அந்த சம்ஸ்காரம் பஞ்சாட்சரம்னா என்ன, அதோட மகாத்மியம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி எங்கள் ஆங்களில் சின்ன வயசுலேயே பூணல் போட்டதுமே எடுத்து வச்சுருவா. கொஞ்ச காலத்திலேயே பஞ்சாட்சரங்கள்லாம் எடுத்து வச்சுருவாள். அஷ்டாட்சர உபதேசம் பண்ணுறதில்லை. ஏன் பண்ணுறதில்லைன்னால் அக்ஷராபியாசமே அஷ்டாட்சரம் தான் எங்களுக்கு. ஹரி ஓம் நாராயணாய சித்தம்னு தான் நெல்லில் எழுதுறது, கையை பிடிச்சிட்டு. பழைய காலத்தில் அக்ஷராபியாசம்னா நெல்லை பரத்தி மடியில் வச்சுட்டு ஹரி ஓம் நாராயணாய சித்தம்னு தான் எழுதி கொடுப்பா. அதனால் அஷ்டாட்சரம் அப்போவே ஆயிடும். அக்ஷராபியாசத்தும் போது ஏ ஃபார் ஆப்பிள் ஸ்லேட்டு பல்பத்தை வச்சுன்னு பிடிச்சின்னு போடுறது இந்த காலத்தில் அக்ஷராபியாசங்கிற இதை ஆனா போடும், ஏ ஃபார் ஆப்பிள் போடும். இது அக்ஷராபியாசம்னு பேர் கிடையாது. இது வேணால் ஆப்பிளை வேணால் பரிச்சயம் பண்ணி கொடுக்கும். இந்த ஏ ஃபார் ஆப்பிள் கற்றுக்கிறது, ஆப்பிள்னு ஒன்று இருக்குது, உன்னை அழ ஆரம்பிச்சுடும். ஆப்பிள் வேணும் எனக்கு, அடுத்தது ஆப்பிள் கிடைக்க ஓடும். ஏ ஃபார் ஆப்பிளால் விஷய சுகம்தான் பிரயோஜனம், லௌகீக படிப்புனால அதுதான் பிரயோஜனம். நம்ம படிப்பு என்னன்னால் ஹரி ஓம் நமோ நாராயணாய சித்தம் அப்படின்னு அக்ஷராபியாசமே மடியில் வச்சுன்னு எழுதுவா. அக்ஷராபியாசமே எழுதுவா. 5 வயசுல உபநயனம் ஆயிடுதுன்னா கொஞ்சம் நாளில் பஞ்சாட்சரம் எடுத்து வச்சுடுவா. மகாபெரிவாள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாள், ஆந்திரத்துவம் ஆந்திர பாஷாச்சே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஆந்திரனாக பிறக்கணும், இன்னொரு தடவை ஜென்மா எடுத்தா ஆந்திரனாக பிறக்கணும்னு சொல்லுவாள். அப்போ இதை தீட்சிதர்லாம் சொல்லுவாள் அப்படின்னு சொல்லுவாள். ஏன் ஆந்திரனாக பிறக்கணும்? அண்ணா பருப்பொடியை போட்டுண்டு நெய்யை விட்டு ஒரு கரண்டி உரப்பா ஆவக்காய் போட்டுன்னு சாப்பிட்லாங்கிறதுக்காகவா? ஒரு தொகையில் ஒன்று அரைப்பா பச்சை மிளகாலேயே, அதை போட்டுன்னு சாப்பிட்லாம், ஆந்திர தொகையில் சாப்பிட்லாங்கிறதுக்காக ஆந்திராவில் பிறக்கணுங்கிறாளான்னால் அதுக்காக இல்லை. அவளுக்கு அக்ஷராபியாசமே பஞ்சாட்சரமா. அப்போ தீக்ஷர் சொல்கிறார், எனக்கு 5 வயசுல தானே அக்ஷராபியாசம். ஆந்திரனா நான் பிறந்திருந்தேனா அக்ஷராபியாசத்திலேயே 1 வயசுலேயே எனக்கு பஞ்சாட்சரம் உபதேசம் ஆகிருக்குமே. அதனால் இன்னொரு ஜென்மா வந்தால் எனக்கு ஆந்திரனாக பிறக்கணும் அப்படிங்கிறார் தீட்சிதர் வாழ்லாம். அது மகாபெரிவா சொல்லிகிட்டே இருப்பார். ஆந்திரத்துவம் ஆந்திர பாஷாச்சு. ஒரு பஞ்சாட்சரம் இல்லை, ஒரு சுவாமி நமஸ்காரம் இல்லை, ஆற்றுல ஒரு படம் இல்லை, விளக்கேத்தல், ஒரு நல்ல காரியம் இல்லை அப்படின்னு சொன்னால் எதை சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? சரீரத்தை போஷிச்சுட்டே இருக்கான், அதனால் என்ன பிரயோஜனம்? மனைவி நன்னா இருக்காளுங்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நிறையா பணம் சேர்த்துட்டேங்கிறதுனால என்ன பிரயோஜனம்? குருவஷ்டகம்ங்கிற ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியால் சொல்கிறார், ஷரீரம் சுரூபம் ததாவா கலத்திரம் யசாரு சித்திரம் தனம் மேரு துல்லியம். என்ன இருந்து என்ன பயன்? பகவானிடத்துல ஒரு தொடர்பு கொள்ளல, ஒரு நல்ல ஆச்சாரியனை ஆசிரியிக்கல. குரோரங்கி பத்மே மனச்சென்ன லக்னம் ததஹ்கிம் 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 ததஹ்கிம். இது மாதிரி 8 ஸ்லோகங்கள், 32 விஷயங்களை சொல்லி ஆச்சாரியால் 32 தடவை ததஹ்கிம் ததஹ்கிம் ததஹ்கிம்ங்கிறார். எது இருந்து என்ன பயன் அப்படின்னு. யதாஹி புருஷஸ்யேகே, இங்க பிரகலாதன் சொல்றார், துர்லபம் மானுஷம் ஜன்மா. மனுஷ ஜென்மா கிடைக்குமாடா? ததபி அத்ருவம் அர்த்ததம், நிலையில்லாதது, நிலையான ஸ்தானத்தை அடையிறதுக்கு சாதாரணமான ஜென்மா மனுஷ ஜென்மா. சொர்க்கப்படம்னு பழைய காலங்களில் விளையாடுவார். 100 கட்டம் தாண்டினால் சொர்க்கம், வழியில ஏனியும் பாம்பம் மாறி மாறி இருக்கு. 98வது கட்டத்துக்கு வந்துடுவாள், 2 போட்டா சொர்க்கம் போயிடலாம். அதுபோல 98ஆமத்த கட்டம் போலையாம் மனுஷ ஜென்மா அப்படின்பா எங்க பெரியவாள்லாம். 98ஆம் லக்கத்துக்கு வந்தா போல மனுஷ ஜென்மா. 2 போட்டு விட்டால் சொர்க்கத்துக்கு போயிடலாம், மோட்சத்துக்கு போயிடலாம்.
2 போடுறோமோ இல்லையோ, 1 சர்வதா போட்டு விடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னால் 99ஆமத்த கட்டத்துல ஒரு பாம்பு இருக்கும். அது பாக்கி பாங்கு மாதிரி 2 கட்டம் 4 கட்டம் இறக்கி விடாது. கட 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 கடன்னு 1ஆம் கட்டத்துல கொண்டு இறக்கி விட்டுடும். பெரிய பாம்பு. மனுஷ ஜென்மாவை வீணடிச்சுன்னு விட்டான். இந்த 98ஆமட்ட லக்கம் வரையும் வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிண்டு வட்டி வம்பு அடிச்சுட்டு வீணடிச்சு விட்டான் இந்த ஜென்மாவேனால் திருப்பி அடுத்த ஜென்மா மனுஷ ஜென்மா கிடைக்காது. புல்லாயும் பூண்டாயும் நாயாயும் நரியாயும் கீழேந்து ஆரம்பிக்கிறான். ஆசுரீஸ்வேவ யோனுஷு ஆசுரீம் யோனி மாபண்ண மூடா ஜென்மனி ஜென்மனி மாம பிராப்பியவ கௌந்தேயே ததோயாம் யதமாங்கதி அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வ. கீதையில சுவாமி சொல்றால், கீழே போயிட்டானா மேலே ஏற முடியாதுடா அர்ஜுனா. திருப்பி மனுஷ ஜென்மா கிடைக்கிறதுக்கு எத்தனை கல்பகாலம் ஆகுமோ தெரியாது, எத்தனை யுகம் ஆகுமோ தெரியாது மனுஷ ஜென்மா வரத்துக்கு. அதனால இந்த லோகத்தை சத்தியம்னு நினைக்காது, இந்த சுகங்களெல்லாம் சுகம்னு நினைக்காதே. அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம். இதை விட்டுடு, என்ன பஜ். இந்த லோகத்தோட கலந்துடாது, கண்டதே காட்சின்னு இருந்துடாது. நீ பார்க்கறதெல்லாம் சத்தியம் இல்லை, நீ நினைக்கிறதெல்லாம் சத்தியம் இல்லை. அப்படி ஒரு ஆச்சரியமான தர்பார் நடத்தினார் கிருஷ்ணதேவராயர். இன்னைக்கு ஹம்பி போனோமானா உடஞ்ச கல்கள் தானே கிடக்கு பார்க்கணும். நவராத்திரி மண்டபங்கள்லாம் பார்த்தா கண்ணுலேருந்து ரத்தம் வருது. அது மாதிரி மண்டபங்கள்லாம் அமைச்சிருந்தார். ஆச்சரியமான விட்டல் ராயர் மந்திர்லாம் அமைச்சிருந்தார். விட்டல்நாத் மந்திர்லாம் ஆச்சரியமா அமைச்சிருந்தார். தரமட்டமா அடிச்சு எரிஞ்சு விட்டால் அவுரங்கசீப் கலக காலங்களில் எல்லாம் போயிடுது. இப்போ வெறும் பாறைகள், இடிஞ்ச பாறைகள் தான் இருக்கு. அதை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் சுற்றி சுற்றி வந்துருக்கு. உடைஞ்சு போன கோவிலையும் இடிஞ்சு போன மண்டபத்தையும் பார்க்கறதுக்கே இப்படி வர்றதுனால் அப்போ அவர் கட்டியிருந்த காலம் எப்படி இருந்திருக்கும். ஆனால் அவர் கட்டுறதே நினச்சிருப்பாரா இப்படி ஆயிருக்கும்னு? எதுவுமே நிலை இல்லை. அதுக்காக இதெல்லாம் பார்த்து ரொம்ப சுற்றி பார்த்துவிட்டு நானும் பார்த்தேன்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை. அதை பார்த்தா என்ன தோணணும்னால் எதுவுமே நிரந்தரம் இல்லை, வாழ்க்கையில எதுவுமே நிலை இல்லை. அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம். ஒன்னே ஒண்ணுதான் நித்தியம், பகவத் ஆராதனம் தான் நித்தியம். பகவானை பவிபடணும், புண்ணிய காரியங்களில் ஈடுபடணும், புண்ணிய கதைகளை கேட்கணும். துர்லபம் மானுஷம் ஜென்மா ததபி அத்ருவமர்த்ததம் யதாஹி புருஷஸ்யேகே விஷ்ணோஹோ பாதோபசர்ப்பணம். மனுஷ ஜென்மாவை பயனாக்கிக்கிறதுக்கு ஒரே உபாயம் நாராயணனுடைய சரணத்தை ஆசிரியிக்கிறது தான். விஷ்ணோ பாதோபசர்ப்பணம். அவனுடைய சரணத்தை அன்றதை தவிர வேற எந்த காரியம் பண்ணினாலும் அது ஜென்மாவை பயனாக்காது. ஏன் அவன் கால அண்டனம், அவன் அண்டனம், அவனையே ஏன் அண்டனம்? நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஏன் சொல்றார்? அவனுக்கே நான் ஆட்செய்வேன். ஆண்டாள் சொல்றாள் இல்லையா, இந்த ஏகாரம் என்னத்துக்கு? நாராயணனே அப்படின்னு எதற்கு சொல்லணும்? அவனுக்கே நாம் ஆட்செய்வோம்னு எதுக்கு சொல்லணும்னால் அவன் ஒத்தந்தான் நமக்கு ஆசிரியம், அவன் ஒத்தந்தான் நமக்கு எல்லாம். ஏன்னால் பிரியஹா ஆத்மேஸ்வரஹா சுஹுருதி. அவன்தான் பிரியன், அவன்தான் இந்த ஆத்மாவுக்கு உரிமை உடையவன், அவன்தான் ஆத்மா, அவன்தான் சுஹுருத்து, நம்மளுடைய நன்மையை கோர்றவன். சுகமைந்திரியகம் தைத்யா தேகயோகேன தேகினாம் சர்வத்திர லப்யதே தெய்வாதி யதா துக்கமயத்னதா. நீ வேற சுகங்களை தேடினேயானால் அது நரகத்துல கூட இருக்கு. எல்லா இடத்துலையும் எல்லா ஜீவராசிகளும் எல்லா சுகங்களையும் அனுபவிக்கிற. மலத்துல கூட புழு இருக்கு, அந்த புழுவும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துன்னு தான் இருக்கு. ஸ்திரீ புருஷ சேர்க்கைங்கிறது ஈயரும்புலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மா பர்யந்தம் எல்லாருக்கும் இருக்கு. சாப்பிட்றது, தூங்கிறது, பாக்கி காரியங்கள் எல்லாருக்கும் இருக்கு. சர்வத்திர லப்யதே தெய்வாதி. எல்லா ஜென்மாலையும் எல்லாத்தையும் அடையலாம். ஆனா மனுஷ ஜென்மால தான் பகவத் பக்தி அடைய முடியும். நீ அதை விட்டுட்டு வேற எதையான அடையறதுக்கு முயற்சி பண்ணினேயானால் யதா துக்கமயத்னதா. நீ வேண்டாமலே கிடைக்கும்டா. உனக்கு என்னென்ன வரணுமோ, உனக்கு என்ன உத்தியோகமோ, என்ன சம்பளமோ, என்ன வாழ்க்கையோ, அதெல்லாம் என்னென்ன கர்மவசமாய் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். பகவத் பக்திக்கு தான் நீ முயற்சி பண்ணணும். பாக்கி ஏதோ 1/2 மணி 1 மணி வேணா விவகாரத்தில் ஈடுபடலாமே தவிர முழிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் முடிஞ்ச காலம் பகவத் பக்தியில தான் ஈடுபடணும். பகல் முழுக்க ஏதோ காரியங்களை பார்த்துட்டோம், தூக்கம் வரலன்னு ராத்திரி 10 மணிக்கு ராமராமா ராமா ராமான்னு சொல்றேன். அது கூட சொல்லாதவாளுக்கு சொல்றவாள் ஒரு சக்தி தான். சில அம்மா நான் பார்த்துருக்கேன், ராத்திரி 10 மணிக்கு உட்காந்து ஸ்ரீராமஜெயம் எழுதின்னு இருப்பாள்.
10 மணிக்கும் 11 மணிக்கும் ராமநாமா எழுதுவாள். நல்ல காரியம்தான், தூக்கம் வரலேன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அதுவும் சில ஆண்களில் நம்ம ஒருத்தே ஹால்லையே டிவியும் இருக்கும், டேபிளும் இருக்கும், டேபிளில் நாராயணியமும் இருக்கும். ஏதாவது 2 ஆற்றுக்கு போகிறது. அதுவும் நான் போகிறேன்னா கரெக்டாக தட்டி வச்சிருப்பாள் இந்த புஸ்தகத்தை, நாராயணி என் கண்ணில் போடுறா போல. போனதும் ஏதாவது பேசணுமே 2 வார்த்தை, டீ சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்ருப்பா. நாராயணியம் இருக்கே படிக்கிறேளா? ஆனால் ஆமாம் படிக்கிறேன்னு அழகாக முடிக்க மாட்டா. இந்த அம்மா என்ன படார்னு என்ன சொல்லி விடுவாள், சீரியல் பார்த்துட்டே இருப்பேன், இன்டர்வல் வந்துதானா ஒரு தசகம் நாராயணியம் படிப்பேன். என்னத்துக்கு இப்படி சொல்லணும்? படிப்பேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. ரகசியத்தை ஸ்திரீகளுக்கு வச்சுக்க தெரியாது. மனசுல தர்மபுத்தருடைய சாபம் அது. குந்தியை முன்னிட்டு அவர் சொல்லிவிட்டார், மனசுல எதுவும் வச்சுக்க தெரியக்கூடாது ஸ்திரீகள் அப்படின்னு விட்டார். ஏன்னா கர்ணன் அண்ணான்னு சொல்லலையா தர்மபுத்திரர்கிட்ட. அது கோபம் தர்மபுத்திரருக்கு. எல்லாம் பின்னாடி கர்ணபர்வா முடிஞ்சு மகாபாரதத்தில் சொல்றா, ஏன் சொல்லலேன்னு அவள் போட்டுன்னு அழுததும் கேட்கிறார் தர்மபுத்திரர். அவன் அண்ணான்னு தெரிஞ்சிருந்தா நான் யுத்தமே பண்ணியிருக்க மாட்டேனே, கர்ணனே ஆளட்ட ராஜ்யம்னு இருந்திருப்பேனேங்கிறார் இந்த மகாத்மா. துரியோதனோட சேர்ந்து அவ்வளவு இடைஞ்ச பண்ணியிருக்கான் தர்மபுத்திராதிகளுக்கு. அவன் தான் கிளப்பி விட்டான் துரியோதனனே, தொடையில உட்காரு திரௌபதியேன்னு சபா பருவால அவன் தான் கிளப்பி விட்டான். அவன் தோஷத்தை பார்க்கல தர்மபுத்திரர். அவன் அண்ணான்னு தெரிஞ்சிருந்தா நான் சண்டையே போட்டிருக்க மாட்டேனே, நீ சொல்லாத போயிட்டியே அப்படின்னு குத்திட்டு சொன்னான்னு ஒரு கதை உண்டு பாரதத்தில். அதுபோல நான் சீரியல் இன்டர்வல் காலத்தில் நாராயணியம் படிப்பேன், கரண்ட் போனால் நாராயணியம் படிப்பேன் அப்படிங்க. எதுக்கு எது அங்கம் புரியவே இல்லையே. எதுக்கு எது அங்கம்? முதல்ல கார்த்தால எழுந்துட்டதுமே நாராயணியம் தானே படிக்கணும். சூரிய ஸ்பர்தி கிரீடம்னு எழுந்ததுமே படிக்க வேண்டிய ஸ்தோத்திரமாச்சே நாராயணியம். சுகம் ஐந்திரியகம் தைத்யா தேக யோகே ந தேகினாம். இருக்கிற சீரியல் எல்லாம் பார்த்துட்டு, இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்ணெல்லாம் எரிஞ்சு போய் செல்லு என்னை விட்டுடுன்னு சூடாகி விட்டதுக்கு அப்புறமா வேணா சாசனாமம் சொல்லுவோமா, விஷ்ணுதாசனாமம் சொல்லுவோமா, லலிதாசனாமம் சொல்லுவோமான்னு யோசிப்பாளா? எடுத்ததுமே பொழுது விடியறதையே பகவான் என்னோட கூட கல்யாணமாவகதுமே கமலாலயாயாக. வெள்ளிக்கிழமை அது சொல்லிண்டே விடிஞ்சா எப்படி இருக்கு? கிர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி. இன்னைக்கும் வெள்ளிக்கிழமை. சிருஷ்டிஸ்திதி பிரளயகேலுஷு சம்ஸ்திதாயி தஸ்ஸீ நமஸ்து புவனைக குரோஸ்தருண்யே. 3 லோகத்துக்கும் எவன் நாதனோ தைலோக்கியநாதாய மகாவிஷ்ணவேன்னு அவனுடைய பத்னியாச்சே இவள். தாம் தேவதேவ மகிஷியும் ஸ்ரீயம் ஆசிரயாமஹா அப்படிங்கிறார் கூரேஷர். அவன் ரங்கராஜ மகிஷியும் ஸ்ரீயம் ஸ்ரீஸ்துதியில் சொல்றா. ஸ்ரீஸ்தவத்தில் எங்கள் ரங்கநாதனுடைய பட்ட மகிழ்ச்சியை ஆசிரயிக்கிறோம், நாங்கள் எங்கள் ரங்கநாதனுடைய பிரியையை ஆசிரயிக்கிறோம். தாம் தேவதேவ மகிஷியும் ஸ்ரீயம் ஆசிரயாமஹா. பொழுது விடியறதையேன்னா இருக்கணும் வெள்ளிக்கிழமை. சுகமைந்திரியகம் தைத்யா. அதுக்கு இதெல்லாம் பண்ணாத ஏன் இப்படி போறது வாழ்க்கைன்னால், அதுக்கு அழகா அப்பயதீக்ஷர் சொன்னார், நான் நன்னா இருக்கணும்னு நானே நினைக்கல, அதான் ஒரு நல்ல காரியமும் பண்ணாத இப்போ சாப்பிட்டுன்னு தூங்கின்னு இருக்கேன் அப்படின்னார். எனக்கு பக்கத்தாத்துக்காராலோ எழுத்தாத்துக்காராலோ சத்ரு இல்லை. பெரும்பாலும் குடியிருக்கிற இடத்துல பக்கத்தான் எழுத்தான் கொஞ்சம் சுமூகமும் இல்லாமல் தான் இருக்கு. என் கதவை திறந்து வச்சு, அதுவும் ஃப்ளாட்லலாம் கேட்கவே வேண்டாம். இந்த கதவை திறந்தா அந்த கதவுல போய் அடிக்கும். ஏன் தட்டினேன்னு அதுலேருந்து ஆரம்பிப்பா சண்டை. செருப்பு எதுக்கு அங்கே போட்டேன், வண்டி எங்கே நடத்தினேன்னு வெட்டுக்குத்து வரைக்கும் போகிறது ஃப்ளாட்டுகளில். ஏது தனியாக ஒரு குடிசை போட்டுன்னு இருந்தால் கூட தேவையில்லையோன்னு தோன்றது. காரை நிறுத்துறதுக்கு அதுக்கு அருவாள் எடுத்துன்னு வெட்டுறா. இந்த இடத்துல ஏன் நிறுத்தினேன், பார்க்கிங் சண்டையிலேயே கொலை வரைக்கும் போகிறது லோகத்தில் பார்க்குறோம். தாமச யுகம் போராத்துக்கு ஆகாரங்களும் சித்தத்தை பரிபாகத்தை கொடுக்குற ஆகாரங்களை கட்வல்ல லவணாத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாகினா ஆஹாரா ராஜசேஷ்டா துக்கசோகாமய பிரதாகன்னா கீதாச்சாரியன். சாப்பிட்ற ஆகாரங்கள்லாம் துக்கத்தையும் சோகத்தையும் தரக்கூடியதான ஆகாரம். சுகமைந்திரியகம் தைத்யா தேகயோகேன தேகினாம் சர்வத்திர லப்யதே தெய்வாதி யதா துக்கமயத்னதா. அப்பயதீக்ஷர் சொன்னார், எனக்கு பக்கத்தான் எழுத்தாலாம் சத்ரு இல்லை, நான் தான் எனக்கு சத்ருன்னார். ஆத்மத்ரோஹி கரண விவசா பூயசா
அதః பதாமி அர்க்கத்ரோண பிரபுதி குசுமைஹி அர்ச்சனம் தே விதேயம் பிராப்யம் தேன ஸ்மரஹர பலம் மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மீஹி ஏதஜ்ஜானன்னபி சிவ சிவா வியர்த்தயன் காலமாத்மன் ஆத்மத்ரோஹி கரணவிவசஹ பூயசா அதః பதாமி. ஒரு தும்பப்பூ, ஒரு எருக்கம்பு, ஒரு துளிர் பில்வம், ஏதாவது ரெண்டு பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணா மோட்ச பரியந்தம் எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றதே. ஏகபில்வம் சிவார்ப்பணம். நாளைக்கு சனி பிரதோஷம்னு நினைக்கிறேன். நாளைக்கு இது ஏகாதசின்னா நாளைக்கு சனி பிரதோஷமாக இருக்கும். ஒரு பில்வம், ஒரு தும்பப்பூ பரமேஸ்வரனுக்கு கொடுத்துட்டோமானால் எல்லா பாக்கியத்தையும் பரமேஸ்வரன் பண்ணுவாள்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றதே. அர்க்கத்ரோண பிரபுதி குசுமைஹி பல கதைகளில் சொல்லியிருக்காள், நானும் கேட்டிருக்கேன். ஆனால் இன்னும் ஒரு பூ எடுத்து சுவாமி காலடியில் போடல, ஆத்துலேயோ கோவில்லையோ கொண்டு கொடுக்கல. நான் என்ன பண்ணுவேன்? இப்படியே பொழுது சாப்பிட்டு தூங்கிட்டு, எனக்கு பேப்பர் படிக்க டைம் இருக்குது, நியூஸ் பார்க்க டைம் இருக்குது, வெட்டி வம்பெல்லாம் அடிக்க டைம் இருக்குது, ஃபோன் பேச டைம் இருக்குது, வாட்ஸ்அப் சேட்டிங்க்கு டைம் இருக்குது, கோவில் சிவன் கோவிலுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, ஆற்றுல ஒரு படமோ பிம்பமோ வச்சுட்டு ரெண்டு புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ண டைம் இல்லைன்னு இருந்தால் இது என்னத்தை குறிக்கிறதுன்னார் அப்பைய தீட்சிதர். நான் நன்னா இருக்கணும்னு நானே நினைக்கல, நான் கெட்டு போகிறதுக்கு முதல் துரோகி எனக்கு நான் தான். ஆத்ம துரோகி, என்ன கெடுக்கிறவன் நான் தான், எனக்கு துரோகம் பண்றவன் நான் தான். என்ன கைகால் நன்னா இருக்கே, சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணலாமே. தஸ்மை நகாராய நம சிவாய, தஸ்மை மகாராய நம சிவாய பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் இருக்கு, ஆச்சாரியால் பண்ணியிருக்கா. சிவ மானச பூஜா ஸ்தோத்திரம் இருக்கு, எவ்வளவு இருக்கு சொல்றதுக்கு, பண்ணி வச்சிருக்கா. ஒண்ணுமே பண்ணாத சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆத்ம துரோகி கரணவிவசா, என் கைகால்லாம் நன்னா இருக்கு, நானா ஒன்றும் பண்ணலையேன்னால் இது என்னத்தை குறிக்கிறது? இப்படியே போனா என்ன ஆகும்னால் பூயசா அதః பதாமி, அதோபதியா நான் போயிட போறேன் பரமேஸ்வரா, அது உண்டி எனக்கு தெரியுதுன்னா. அவர் ஒன்றும் பூஜை பண்ணாதவர் இல்லை அப்பைய தீட்சிதர். 1000 ருத்ராட்சம் போட்டு சிவாராதனம் பண்ணினவர் நமக்காக சொல்றார். உண்மத்த பஞ்சாசத்துல ஒண்ணுமே பண்ணாத போயிடாதே, உனக்கு நீயே பண்ற துரோகமா ஆயிடும் அப்படிங்கிறார். சுகமைந்திரியகம் தைத்யா தேகயோகேன தேகினாம் சர்வத்திர லப்யதே தெய்வாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், பகவத் பக்தியோ பஜனமோ நம்ம முயற்சி பண்ணாதான் கிடைக்கும். கிடைக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னால், துக்கம் நீ வேண்டி ஒன்றும் கிடைக்கலையேப்பா. கோவிலில் போய் நீயா வேண்டிக்கிறேன், நாளைக்கு ஒரு கஷ்டம் வரணும், நஷ்டம் வரணும், தலையை வலிக்கணும், வயத்தை வலிக்கணும்னு கோவிலில் போய் யாராவது வேண்டிண்டா தலைவலி வருது, வேண்டாமலே வரலையா? அதுபோல சுகம் வந்துடும் விட்டார் பிரகலாத். பரிசிரமம் தத்திர சமீட்சமானஹன்னா. இன்னொரு இடத்துலயே பாகவதத்துல, நீ லோக விஷயத்துக்காக அலைஞ்சின்றிருந்தேயானால் இது வெறும் பரிசிரமம் தான், வியர்த்தம் தான் விட்டா. பகவான் ஆராதி, உனக்கு எல்லாம் தரோ. மூலோபசேச்சா. ஒரு மரம் நன்னா இருக்கணுமானால் வேர்ல ஜலம் விட்டாலே எப்படி தரோர் மூலோபசேச்சா. எப்படி அந்த வேர்ல ஜலம் விட்டா தரு மரம் நன்னா இருக்கோ, அதுபோல பகவத் சரணத்துல நீ துளசியும் புஷ்பத்தை அர்ச்சிச்சேயானால் உன் குடும்பம், குழந்தைகள், எல்லா உத்தியோகம் எல்லாம் அனுகூலமா இருக்கு. பகவானை மறந்துட்டு சுத்தினியானால் வெறும் பரிசிரமம் தான். பரிசிரமம் தத்திர சமீட்சமானஹன்னு சுகாச்சாரியா. தத் பிரயாசோ ந கர்த்தவ்யா யதாயுர்வ்யயः பரம். இவன் வெறும் கேவலம் சுகத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தானால் ஆயுசுதான் வீணாக போகும். நாராயணனை சேவிச்சுட்டு இருந்தானால் அவன் எல்லா க்ஷேமத்தையும் அடைவான். ந ததா விந்ததே க்ஷேமம் முகுந்த சரணாம்புஜம். மோட்ச பரியந்தம் தரவன் முகுந்த. முகுந்தன்னு ஏன் இங்க சொல்றாள்னால், மோட்சதாத்தா அவன், மோட்சத்தை தரவன் அர்த்தம் முகுந்தன்னால். முகுந்த சரணாம்புஜம், நாராயணனுடைய பத்மம் போன்ற அந்த சரணத்தை சேவிச்சையானால் அது எல்லா க்ஷேமத்துக்கும் ஹேதுவா ஆகும். அதை விட்டுட்டு நீ முயற்சி பண்ணினேயானால் ஒரு க்ஷேமமும் உனக்கு கிடைக்கும். ததோயதேத குசலஹா க்ஷேமாய பவமாஸ்ருதா சரீரம் பௌருஷம் யாவத் நவிபப்த்யேத புஷ்கலம். இந்த சம்சாரத்துல மாட்டின்றவன் குசலஹா, அதுல தேட்டையாக உடையவன்,
இந்த சரீரம் எவ்வளவு காலம் அனுகூலமா இருக்கோ அதுக்குள்ள பகவத் ஆராதனை பண்ணி தீர்த்து விடணுமா. எத்தனை பாகவதம் கண்ணு நன்னா இருக்கிறதுக்குள்ள எத்தனை பாகவதம் படிக்க முடியுமோ படிச்சு விடணும். வாக்கு நன்னா இருக்கிறதுக்குள்ள எவ்வளவு பிரவச்சனம் பண்ண முடியுமோ பண்ணி விடணும். காது டஃபா ஆகிறதுக்குள்ள எத்தனை கதை கேட்க முடியுமோ கேட்டு விடணும் இல்லையா. பல்லு நன்னா இருக்கிறதுக்குள்ள முறுக்கு சாப்பிடணுங்கிறாலும், சீடை சாப்பிடணுங்கிறாலும், அதெல்லாம் சொல்றாளே. காது நன்னா இருக்கிறதுக்குள்ள நிறைய பாகவதம் கேட்கணும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறா. ஈஸ்வரா என் காது என்னைக்கும் நன்னா இருக்கணும், பாகவதம் கேட்கேன்னு ஏன் பிரார்த்தனை வரமாட்டேங்கிறது. அதுதான் க்ஷேமம்னு இன்னும் தீர்மானம் ஆகலை. அதனால இதிலெல்லாம் பிரவருத்தி இல்லை. கண்ணு நன்னா இருக்கிறதுக்குள்ள நிறைய ராமாயண பாகவதாதி கிரந்தங்களை படிச்சு விடணும். ஆலயங்களில் போய் பகவானை சேவிச்சு விடணும். காது நன்னா இருக்கிறதுக்குள்ள நல்ல கதைகளை கேட்டு விடணும். கால் நன்னா இருக்கிறதுக்குள்ள க்ஷேத்ராடனங்கள்லாம் போயிட்டு வந்து விடணும். ததோய தேத குஷலஹா க்ஷேமாய பவமாஸ்ருதா. ஏன்னால் இந்த சரீரம் எப்போ என்னத்தை கொண்டு வரும்னு தெரியாது. என்ன வியாதி வருமோ, ஜர வருமோ, அசக்தம் வருமோ. சரீரம் பௌருஷம் யாவத்து நபிபப்தியேத புஷ்கலம். என்ன கொண்டு வரும் தெரியாது. அதெல்லாம் வரத்துக்குள்ள பகவான் ஆராதிச்சு வச்சுன்னு. நம்ம மகாபுருஷாலாம் பார்க்குறோம், திடீர்னு வியாதியில படுக்கைக்கு போயிடுறார். பேர்பட்ட மகான்கள் எவ்வளவு பகவத ஆராதனை பண்ணவாள், எவ்வளவு பாகவதம் சொன்னவாள், எவ்வளவு க்ஷேத்திரம் தீர்த்தாடனங்கள்லாம் பண்ணவாள். அவளுக்கே சரீரத்துக்கு ஒரு தர்மம், திடீர்னு வியாதியில போயிட்டாள். அதுவும் சட்டுன்னு பாகவதம் சொல்லிகிட்டே இருந்தால் போயிட்டாள்னுன்னா இருக்க வேண்டாமா அவள்லாம். இந்த மாதிரி மகாத்மாக்கள் பாகவதம் சொல்லிகிட்டே இருந்தால் ஹரே நமகான்னால் நின்று படுத்துன்னு இருக்க வேண்டாமா. அப்படி பாகவதம் சொல்லிட்டு இருந்தவாள் சரீரம் கூட கடைசி காலம் சில சமயம் கஷ்டப்படுறது. சில மகான்களோட சரித்திரம், ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் தொண்டையில் கேன்சர் இருக்கு. பரமஹம்சர்னு பிரசித்தமாக சொல்கிறாளே உலகம் முழுக்க. இப்போ ராமகிருஷ்ணா மிஷன்லே ஒரு வருஷ காலம் கஷ்டப்பட்டார். 50 வயசு தான் இருந்தார். அவர் உபதேசம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பார். அவரோட தனி சரித்திரம் தெரியாது. 50 வயசு தான் இருந்தார் கல்கத்தாலே. அதில் ஒரு வருஷம் தொண்டையில் கேன்சரோட இருமினாலே ரத்தம் கக்கின்றே இருந்தார். ஆகாரங்கள் சரியாக சாப்பிட முடியல. அவர் சரீரம் வேதனைப்பட்டது, ஆனால் அவர் படல். அதுதான் மகாபுருஷாலுடைய பரமஹம்சாலுடைய அழகு. அந்த காலத்துலேயும் அவர் பகவானை தான் தியானம் பண்ணிட்டு இருந்தார். அவரோட அந்த நிலையிலையும் கூட இருந்து கைங்கரியம் பண்ணவாள்லாம் மகேந்திரநாத் முதலியவாள்லாம் ஆச்சரியமாக சொல்கிறாள். கேதார் முதலியவாள்லாம் அவரோட நிறைய சிஷ்யல் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அவள்லாம் ஆச்சரியப்படுறோம் இவரோட நிலையை பார்த்து அப்படின்னு சொல்கிறார். இந்த சிரமத்திலையும் அவர் அந்த சுரூபத்திலேருந்து ஹானி ஏற்படலை. இப்படிதான் இருந்தால்னு சொல்கிறார். ஆனால் சரீரம் பட்டது தானே. அதுபோல் எத்தனை மகான்கள் நேற்றுக்கு இருந்தால் இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் சரீரம் எவ்வளவு தூரம் அனுகூல்யம் இருக்கோ அதற்குள்ள நல்ல காரியங்கள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கணும். சரீரம் பௌருஷம், நான் சொல்லலை, பிரகலாத சுவாமி சொல்கிறார். சரீரம் பௌருஷம் யாவதி நபிபப்தியேத புஷ்கலம். இது ஒரு நாள் அழியத்தான் போகிறது. அதற்குள்ள க்ஷேமத்துக்கு என்ன முயற்சி உண்டோ எல்லாத்தையும் பண்ணிவிடணும். 100 வயசே இருக்கான். பும்சோ வருஷசதம் ஹ்யாயுஹோ. 100 வயசு வேதம் சொல்லியிருக்கு. சதாயு புருஷ சதேந்திரியா. 100 வயசு இருக்கான்னே வச்சுப்போம். பிரகலாத சுவாமி அழகா சொல்றார், 100 வயசு அவன் வாழ்ந்ததா கணக்காகாது, 50 வயசு தான் வாழ்ந்தான்னு கணக்குன்னார். ஏன்னால் ததர்த்தங் சாஜிதாத்மனஹா. அந்த 100ல 50 வயசு தூக்கத்துல போயிடுறது. 100 வயசு ஒருத்தன் வாழ்ந்தானால் வயசான காலத்தையும் சின்ன வயசையும் மொத்தமா கணக்கெடுத்து பார்த்தோமானால் பாதி காலம் தூக்கத்திலேயே போயிடுறது. தன்னிலையே தெரியாத ஒரு நிலை, ரொம்ப அவரமான நிலை இல்லையா தூக்கத்துல. சில பேரை தூங்க ஆரம்பிச்சுட்டாலானா பேசிகிட்டே இருப்பா, திடீர்னு கண்ணை மூடின்னு விடுவா, தூங்க ஆரம்பிச்சுடுவான். அப்புறம் என்ன உழுக்கினாலும் ஒண்ணுமே தெரியாத வாழ்க்கை. அப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவா. தன்னையும் தெரியாது, தன்னிலையே தெரியாது. ஒரு டாக்டருக்கு தூங்குறதே தான் டாக்டர்னு தெரியுமா? வக்கீலுக்கு தான் வக்கீல்னு தெரியுமா? அதுவே வேண்டாம், தான் ஆனா பண்ணான்னு தெரியுமா தூங்குறவாளுக்கு? ஒண்ணுமே தெரியாது. ஊர் என்ன, பேர் என்ன, ஒண்ணுமே தெரியாது. அது ஒரு அவஸ்தை. சுஷுப்திங்கிறது அது ஒரு அவஸ்தை. அது நல்ல நிலை இல்லை. ஆனால் வேண்டி இருக்கு. தேகம் தூங்கினாதான் மறுநாள் காரியக்கிரமங்களை பார்க்க முடியுங்கிறதுனால அப்பப்போ தூங்க வேண்டியிருக்கு. ராத்திரி தூங்காதவாள் பகலில் தூங்கி விடுறாள். இல்லை ராத்திரி நான் 6 மணி நேரம் தான் தூங்குவேன்னா பகலில் தூங்குறது என்ன கணக்கு, கதையில் தூங்குறது என்ன கணக்கு? சில பேர் கதையில் வந்தால் ஜோராக தூங்குவாள். எல்லாத்தையும் தானே சேர்க்கணும். எல்லாத்தையும் டிவி பார்த்துட்டே தூங்குவா, சில பேர் பார்த்துட்டே தூங்குவா, வயசானவா.
ஐயோ அதான் தூங்குறாரேன்னு டிவி அணைச்சா தூக்கி வரி போட்டு மடியில் இருக்கிற மணி பிரஸ் பிடிக்கினா போல எழுதுப்பா, கையில் இருக்கிற செல்லை பிடிக்கினா போல எனக்கு டிவி அணைச்சேன். இல்லை நீங்கள் கண்ணு சொருகி இருந்தது தூங்குறதேன்னு அணைச்சு. தூங்குறேன்னு யாரு சொன்னா? கண்ணை மூடிண்டே கேட்டுண்டே இருந்தேன் அப்படின்பா. இது என்ன ராமாயண பாராயணமா, என்ன லலிதா சஹஸ்ரநாமமா கண்ணை மூடின்னு கேட்டுட்டே இருந்தேங்கிறதுக்கு? அவ்வளவு விஷயத்துல ஆசக்தி. கண்ணு மூடினாலும் டிவி நிறுத்தக்கூடாது, அது ஓடிண்டே இருக்கட்டும்ங்கிறா. பாதி தூக்கத்துல போய்டுறது. பும்சோ வருஷசதம் ஹியாயுஹு ததர்த்தஞ்சாச்சிதாத்மனஹா. 50 வயசு வீண்தான். நிஷ்பலம் யதசௌராத்ரியாம் சேதேந்தம் பிராபிதஸ்தமஹா. ஒரு இருண்ட நிலை. கண்ணை மூடிட்டா இருட்டா தானே இருக்கு. அந்தம் தமஹா, இருண்ட நிலையில போயிடுறா, தூக்கத்துக்கு போயிடுறா. நிஷ்பலம் யதசோ ராத்திரியாம். இவனுக்கு உபயோகம் இல்லை, இவனால யாருக்கும் உபயோகம் இல்லை தூங்குறவனுக்கு. சரி விழிச்சுட்டு இருக்கிற காலமாவது நல்ல பொழுதா போறதான்னால் 100 வயசு ஞானத்தோட இருப்பான்னு சொல்ல முடியாது. ஆரம்பம் 10 வயசு அறிவில்லாத தன்மையில போயிடுறது. பார்க்குறவாளெல்லாம் சிரிச்சுண்டு, சில பேரை பார்த்தா சிரிச்சுண்டு, சில பேரை வாழத்தா அழுதுண்டு. முக்தஸ்ய பால்யே கைஷோரே கிரீடத்தோ யாதி விம்சதிஹி. முதல் 10 வயசு அறிவில்லாத்தனத்துல போயிடுறது, முக்தமான நிலையில. அடுத்த 10 வயசு விளையாட்டுல போயிடுறது. பாலஸ்தாவத் கிரீடாசக்தா அப்படின்னு விளையாட்டுல அங்க போகணும் இங்க போகணும் விளையாடணும்னு. கைஷோரே கிரீடதா யாதி விம்சதிஹி. 20 வயசு ஆயிடுறது. இது ஆரம்ப காலம். அப்படி இருக்கா? வயசான காலம். ஜரயாக்ரஸ்த தேகஸ்ய யாத்திய கல்பஸ்ய விம்சதிஹி. கிழத்தனம் வந்து சக்தி இல்லாத போய் முதுகு கோணி, கடவா பல்லெல்லாம் விழுந்து, கண்ணும் அரக்கண்ணா அப்படி கை வச்சுன்னு பார்க்குறா போல ஆகி, காதெல்லாம் அரகாதா போய் பலவித சிரமங்களால அனுபவிச்சுட்டு இருக்கிற வயசான காலமும் உபயோகம் இல்லை. இவாளுக்கும் உபயோகம் இல்லை, யாருக்கும் உபயோகம் இல்லை. நடுப்புற இருக்கிற ஒரு 20 வருஷம்தான் நல்ல காலம்னு சொல்லணும். நடுப்புற இருக்கிற ஒரு 20லேருந்து 60 வயசு வேணா சொல்லலாம். இந்த 40 வயசு அதுல பாதி தூக்கத்துல போய்டுறதா, அதனால 20ங்கிறேன். 40ன்னு சொல்ல முடியாதே, பாதி தூக்கத்துல போய்டுறதே, அதனால 20. அது எப்படி இருக்கு 20லேருந்து 40ன்னா? ஐயோ கொடுமையா இருக்கு. கல்யாணம்னு ஒன்று பண்ணி வைக்கிறா, சந்தோஷம். அந்த சொல்லு சந்தோஷமா தான் இருக்கு, கல்யாணம்ங்கிற சொல்லு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனால் அது அந்த பந்தம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் சம்சார பிரவருத்தி மகாப்பிரவாகம் எடுக்கிறது. அதனால தான் மனைவிக்கும் சம்சாரம்னு பேருன்னு விட்டா. சம்சாரம்னு மனைவிக்கும் பேரு, இல்லற வாழ்க்கைக்கும் சம்சாரம்னு பேர். ஒரே பேர் ரெண்டுத்துக்கும் இருக்கலாமான்னா இந்த பிரவாகம் அவள் வந்து தானே எடுக்கிறது. உடனே ஒரு வீடு வேணுங்கிறா, வாடகை வீட்லேயே எத்தனை நாளைக்கு இருக்கிறதுங்கிறா. உடனே இஎம்ஐ கட்டின்னு வீடு ஆரம்பிக்கிறது. அப்புறம் குழந்தையில ஆயிடுறது, குழந்தையில பார்த்துக்க வேண்டாமாங்கிறா. அப்புறம் அதுக்கு நல்ல ஸ்கூலில் படிக்க வேண்டாமா, ட்ரெஸ் வாங்க வேண்டாமாங்கிறா. குடும்பத்துக்குன்னே உழைக்க போயிட்டே இருக்கு. இது வேணும். அப்புறம் அந்த குழந்தைகள் வளர வளர அதுகள் ஆசைகள் வளர்றது. தூரா பூரேன காமேன, நிறைவேறாத ஆசைகளாலே, மோகேன ச பலியசா, மோகத்தினாலேயும், பலமான மோகத்தினாலேயும் இதை பண்ணிட்டா திருப்தி ஆயிடுவாள், அதை பண்ணிட்டா திருப்தி. இந்த நினைக்கிறதே முதல்ல அஜ்ஞானம். பிரகலாத சுவாமி சொன்னால் எது பண்ணாலும் திருப்தி ஆகாதவாள் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா. எதை கொடுத்தாலும் என்னத்தை பெருசா செஞ்சு விட்டேன் அப்படின்னு தானே சொல்றா. பல குடும்பங்கள்ல என்னத்தை பெருசா செஞ்சு விட்டேன், என்னடா உங்க அப்பா உனக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டினாரே, படிக்க வச்சாரேன்னு யாராவது உறவுக்காராலோ ஃப்ரெண்ட்ஸோ கேட்டாலனா, அவர் டியூட்டி மாமா படிக்க வச்சார். பிள்ளைய பெத்தாரோனோ காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டாமா, படிக்க வைக்க வேண்டாமா, அவர் கட்டாமல் யார் கட்டுவா அப்படின்னு சொல்லின்னு போயிட்டே இருப்பான் அந்த பையன். கிருதஜதை இருக்கார், அவர் தான் செய்யணும். ஒரு கால் அப்பா அம்மாவே கேட்டால் கூட ஏன் பெத்த, நான் தான், நீ தான் செய்யணும் அப்படின்பா. செய்யறதுக்கு இந்த பாட்டோட வேற செய்யணும், இந்த பாட்டையும் கேட்டுட்டே செய்யணும், விட முடியாது. மனைவி அழுவாள், செய்யலைன்னா உடனே அவள் கதனை கசக்குவாள், செஞ்சாக. மோகேன சபலீயசா சேஷம் கிரகேஷு சக்தஸ்யே பிரமத்தஸ்யாபயாதிஹி. பிரமாதம் அப்படின்னா அஜாக்கிரதை. அஜாக்கிரதையா பல வருஷங்கள் கழியிறது. வீடு வாசல் குடும்பம் அதிக மயக்கத்தினாலேயும், இல்லற வாழ்க்கையில உள்ள பூந்ததும் அந்த மயக்கத்தினாலேயும், மோகங்களாலேயும், துக்கங்கள் நிரம்பின
நிவர்த்தியாகாத ஆசைகளாலையும் எவன்டா குடும்பத்துல சந்தோஷமா இருக்கான்னு சொல்லுடா அப்படிங்கிறார் பிரகலாத சுவாமி. கோகிருஹேஷு புமான் சக்தம் ஆத்மானமஜிதேந்திரியா ஸ்நேகபாசைர்திருடைர்பத்தம் உத்ஸகேத விமோசிதும். இந்த கேள்விகள்லாம் எங்க தாத்தா பூர்வாபுரமா இந்த குழந்தைகள் கேட்டு பிரகலாதன் பதில் சொல்றதாக சொல்லுவா கதையில். இங்க பிரகலாதன் தான் உபதேசம் பண்ணிட்டு இருந்தான். அந்த குழந்தையெல்லாம் கேட்டுதான் சின்ன வயசுலயே கௌமாராச்சரேத் பிராஜ்யா கௌமாராச்சரேத் பிராஜ்யான்னு சொல்றியே பிரகலாதா, சின்ன வயசுலயே நான் கோபிச்சந்திரன் விட்டுண்டு துளசி மாலையை போட்டுன்னு பஜனை பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஆள் பொண்ணு கொடுப்பாளா, கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? அண்ணா படிச்சு உத்தியோகத்துக்கு போனா தானே அதுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறது. நான் பாட்டுக்கு பஜனை பண்ணிட்டு பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன், என்னன்னா பொண்ணு கிடைக்குமா? அதனால கல்யாணம் பண்ணிட்டு பஜனை பண்ணுவோமே அப்படின்னு சில குழந்தை அசுர குழந்தை. அதுக்காக பிரகலாத சுவாமி சொல்றாளாம், கல்யாணமானவன் எவன்டா சந்தோஷமா இருக்கான், எவன் சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கேன் நீ. கோகிருஹேஷு புமான் சக்தம் ஆத்மானம் அஜிதேந்திரியா திருடைஹி ஸ்நேகபாசைஹின்னா. யாரும் என்ன கோச்சுக்க கூடாது. நான் பிரகலாதன் சொன்னதை வியாசர் எழுதினதை சொல்லி விடுறேன். கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பொறுப்பு இல்லை இதுக்கு. நீங்க என்ன இப்படிலாம் கதை சொல்றீங்களேன்னு என்ன கேட்கக்கூடாது. கேட்கறதானே வியாசர் போய் கேளுங்க, இல்லை பிரகலாதனை கேளுங்க. திருடை பாசைஹி. கல்யாணம்ங்கிறது தாலி அந்த அம்மாவுக்கு கட்டினானா இல்லை இவனுக்கு கட்டினானான்னு தெரியல. அவளுக்கு கட்டினானா இல்லை இவன் கட்டினானா கைய காலைக்கும்னு தெரியல. ஸ்நேக பாசைர் திருடைர் பத்தம். அதுவும் எப்பேற்பட்ட கயிறுனால் மொரட்டு கயிறுனார் பிரகலாத். திருடைஹி அறுக்க முடியாத பாசமா. எதை விட முடியும்? ஒன்னு தொட்டா 4 இடம் பாதிக்கும். குழந்தைய சொன்னா மனைவி முகம் மாறும், மனைவி ஏதாவது சொன்னா குழந்தைகள் உடனே சண்டைக்கு வரும், தெண்டாடி போயிடுவான். ஸ்நேகபாசைர் திருடைர் பத்தம். போராத்துக்கு எல்லாத்துலயும் ஆசை வச்சிருக்கான். இந்திரியத்தை அடக்காதவன். அஜிதேந்திரியா. வீடு வாசல்னு இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் வச்ச பற்று. என் வீடு, என் மனைவி, என் வாசல், என்னோட குடும்பம், என் குழந்தைன்னு இவன் வச்ச பாசம்தான் எல்லாத்துக்கும் பிளாட்ஃபார்ம். அதனால வந்த கஷ்டங்கள்லாம் இத்தனை. கோகிருஹேஷு புமான் சக்தம் ஆத்மானம் அஜிதேந்திரியா ஸ்நேகபாசைர் திருடைர் பத்தம் உத்ஸகேத விமோசிதும். எவன்டா சக்தி உடையவனாக ஆறான்? அஜிதேந்திரியனா இருக்கிறவன் வீட்டை விட்டுட்டு பாகவதம் படின்னா வருவானா? ரிஷிகேஷம் போகலாம், ஹரித்வாரம் போகலாம் சொல்லிகிட்டே இருப்பான். கட்சி பூர்த்தி ஆகிடும். அதுக்குள்ளே குளிர் வந்துடும். குளிரெல்லாம் தாங்க முடியாத நிலைக்கு போயிடும். போறவா கிளப்பி விட்டுருவாள். அங்கே போனேன்னா கங்கை ஜலம் ரொம்ப கடுமையாக இருக்கும். கடுக்கும் இறங்கினாலே கை கால்லாம். நீங்கள் ஏதான வயசான காலம் போய் கங்கையில் இறங்குறேன்னு இறங்கி கங்கையை கெடுத்து விடாதீங்கோ அப்படின்னு விடுவாள். ஏன்னா இறங்கின உடனேயே சங்கை வந்துவிடும், அல்பசங்கை வந்துவிடும். ரெஸ்ட் ரூம் போனால் தேவலேன்னு ஆகிடும். நீங்கள் ஏதாவது போய் கங்கையை கொடுத்து விடாதீங்கோ, வயசான காலம் அவாவா ஆற்றுல இருக்கிறபடியே இருங்கோ அப்படின்னு வேற சொல்லி விடுவாள். அதனால் எங்கேயும் போகிறதுக்கு இல்லை. இவன் நினச்சதுக்காக போயிட முடியாது தீர்த்தாடனம். இவன் நினச்சதுக்காக குடும்ப காரியங்கள் தவிர, வித்தவுட் வீட்டு காரியத்தை தவிர இவன் நினச்சதுக்காக எதுவும் செஞ்சு விட முடியாது. வீட்டில் பற்றுடையவன். மேதாவிகள் வீட்டில் இருந்தபடியே பகவத் பஜனம் எப்படி முடியுமோ அப்படி பண்ணிடுவார். முடியாத வாழத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கார் பிரகலாத். கோகிருஹேஷு புமான் சக்தம் ஆத்மானம் அஜிதேந்திரியா ஸ்நேகபாசைர் திருடைர் பத்தம் உத்ஸகேத விமோசிதும். உன்னை குழந்தைகள் இந்த ஸ்லோகத்துல இல்லை, ஆனா எங்க தாத்தா சொல்ற பத்ததியில நான் சொல்றேன். உடனே அந்த குழந்தைகள் கேட்டுதான் அசுர குழந்தைகள், ஏன்னா புரியணுமோனோ கேட்கறவாளுக்கு. அதுக்காக எங்க தாத்தா பூர்வபட்சமா சொல்லிப்பார். இந்த குழந்தைகள் கேட்டுதான், பிரகலாதா ஒரு 10 ரூபா பணம் சம்பாதிச்சா தானே உலகத்துல மதிப்பால், பணம் வேண்டாமா? நீ பாட்டுக்கு சின்ன வயசுலயே பஜனம் இருன்னு சொல்றியே, பணம் இல்லைன்னா யார் மதிப்பால்? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா தமிழ்ல பாடினவாள். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னா. பணம் இல்லைன்னா யார் மதிப்பால்? பேரை மாத்தி சொல்லி விடுவாள், வேற பேர் வச்சு விடுவாள். பணம் இல்லாதவனே கோன்வர்த்த திருஷ்ணாம் விஸ்ருஜேதி பிராணேபியோபியீப்சிதா யம் கிரீணாத்யசுஹி பிரேஷ்டைஹி தஸ்கரஹா சேவகோவனிக்கு. பணம் 10 ரூபாய் இருந்தா தானே சமூகத்துல ஒரு மதிப்பா இருக்க முடியும். பிரகலாதா, நீ பாட்டுக்கு பஜனம் பண்ணுன்னு சொல்றியே, பணம் சம்பாதிக்க வேண்டாமா? நல்ல நிலைக்கு வர வேண்டாமா? அப்புறமா பஜனம் பண்ணுவோமே.
கல்யாணம் பண்ணி விடுவோம் நாள் முதல்ல. கல்யாணத்துல பல சிரமங்கள் இருக்குன்னார் பிரகலாதன். சரி பணத்தையாவது சம்பாதிச்சு விடுவோமே. பணத்தை சம்பாதிச்சா கவலை இல்லை, கொஞ்சம் பணம் இருந்ததானால் தெய்வ நம்பிக்கை இல்லாதவாளுக்கு அதுதானே பலமா நினைக்கிறா. மணி பவர் அப்படிங்கிறாலும் தெய்வ நம்பிக்கை குறைஞ்சலா இருந்ததானால் அடுத்ததா நம்பிக்கை தரது லோகத்துல பணம் தானே கொடுக்கறது. அப்புறம் தான் வீடோ மனைவியோ குழந்தையில. யதார்த்தத்தை சொல்றேன். கையில 10 ரூபா இருந்தா கவலை இல்லை, எல்லாம் அனுகூலமா இருக்கும். பணம் வேணும்னு சொல்றாள் இல்லையா, பணம் தான் பெருசுங்கிறாள் இல்லையா, அதையும் சொல்றேன்னா பிரகலாதன். அர்த்த திருஷ்ணை, பணம் வேணுங்கிற ஆசை நன்னா தான் இருக்கு, அது சம்பாதிக்கிறதுல படுற பாடு எத்தனை இருக்கு தெரியுமா. கோன்வர்த்த திருஷ்ணாம் விசிருஜேதி பிராணேபியோபி ஈப்சிதா. உயிரை பணம் வச்சு கொண்டு வர வேண்டியிருக்கு பணத்தை. அதுக்கு 3 உதாரணம் சொன்னார். யங் கிரீணாத்ய சுபி பிரேஷ்டைஹி. சம்பாதிச்சுட்டா அசூயும் வேற சம்பாதிக்க வேண்டியிருக்கு. சம்பாதிச்சுட்டான்னு சுத்தி இருக்கிறவா வேற சொல்லிகிட்டே இருக்கா. சம்பாதிக்கலைன்னா எம்டிங்கிறா, சம்பாதிச்சுட்டாங்கிறா. பணத்தால நல்லது வரதே இல்லை, கெட்ட பேர் தான் வருது. இன்னொரு இடத்துல பாகவதத்துல சொன்னால் 15 வித அனர்த்தங்கள் வருது பணத்தால். என்ன ஏதே பஞ்சதசா அனர்த்தாக அர்த்தமூலா மதான்றாம் அப்படின்னா அது அப்புறம் வரேன், அந்த கதைக்கு அப்புறம் வரேன். இங்க பிரகலாதன் சொல்றார், பணத்தை சம்பாதிக்கிறது என்ன சின்ன விஷயம் நினைச்சியா, உயிரை பணயம் வச்சு சம்பாதிக்கணும். உயிரை பொருட்படுத்த மாட்டாள். அதுக்கு 3 பேர்களை உதாரணமா சொல்றேன்னா, தஸ்கரஹா சேவகா அவனிக்கு. திருடன் ஒரு வீட்டுல போய் கண்ணம் வைக்கிறான், உள்ள போறான், மாட்டினா தர்மடி கொடுப்பால் தெரியும், உயிரே பணம் வச்சு தான் போறான். 10 ரூபா பணம் சம்பாதிக்கிறதுக்கு படாது பாடுபடுறான். இருட்டுல போய் கொள்ளையில, பழைய காலங்களில் கிராமங்களில் கொள்ளையிலாம் புதரா இருக்கும், பாம்பு இருக்கும், தேல் இருக்கும், எல்லாத்தையும் தாண்டி தான் குதிச்சு இருட்டுல. பகல்ல வேலை இல்லையோ திருடனுக்கு, ராத்திரியில தான் வேலை. கண்ணம் வைக்கிறான், படாத பாடுபடுறான். மாட்டினா உயிர் போயிடும் தெரியும், ஆனா உயிருக்கு மேல பணம் வேண்டி இருக்கு, அதனால போய் திருடுறான். உயிர் போயிடும்னு தெரியும், கிடைச்ச விட்டு லாபம் தானேன்னு திருட போறான். சேவகாக ஆயுதோபஜீவி இருக்கானே, மிலிட்ரி போய் சேர்றால் பெரிய உபகாரிகள் தான், தேசத்துக்காக உபகாரம் பண்றாள் தான் போய் சேர்ந்துடுறாளே தவிர திருப்பி ஆத்துக்கு வருவாளா தெரியாது. எங்க கிராமத்துல ஒருத்தன் போய் சேர்ந்தான், லீவுக்கு வந்தான். என்னடா என்ன தைரியமா நீ போயிட்டியே, மிலிட்ரியில சேர்ந்தாச்சே, யுத்தங்கள்லாம் வந்தா ரொம்ப ரிஸ்காச்சே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்றான், நான் போனாலும் பணம் வருங்க வீட்டுக்கு அப்படிங்கிறான். அப்போ உயிருக்கு மேல பணம்னு ஆயிடுறது பார்த்தேல. பணத்தை தேடின்னு போக ஆரம்பிச்சானா, நான் போனாலும் பணம் வருங்க, ஒரு நல்ல தொகை கொடுப்பாங்க வீட்டுக்கு, நான் இருந்தா என்ன போனா என்ன அப்படிங்கிறான். அப்போ வாழ்க்கையோட ஒரு கோட்பாடே மாறி போய்டுறது பார்த்தேல. பணத்துக்கு பின்னாடி போனானா உயிருக்கு மேல பணம்னு ஆயிடுறது. அப்புறம் பகவத் பஜனத்துக்கு எங்க வருவான்? பணத்துக்கு பின்னாடி போறவன் ஒரு நாள் 10 ரூபா சம்பாதிக்கிறவன் 100 ரூபாய்க்கு ஆசைப்படுறான், அடுத்தது கோல் வைக்கிறான். 100 ரூபா சம்பாதிக்கிறவன் 1000 ரூபா சம்பாதிச்சா தேவையில்லைன்னு நினைக்கிறான். 1000 ரூபா சம்பாதிக்கிறவன் 1,00,000 ரூபாய்க்கு ஆசைப்படுறான். 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறவன் கோடி ஆசைப்படுறான். கோடியில் இருக்கிறவன் தரித்திரனா தன்னை நினைச்சுக்கிறான். இதெல்லாம் பார்த்தாது, நான் இன்னும் அந்த லிஸ்ட்லயே டாப் 10லயே வரலையேங்கிறான். இதுக்கு ஏதாவது முடிவு இருக்கா? இந்த சம்பாத்தியத்துக்கு ஏதாவது முடிவு, ஏதாவது எல்லாத்துலேயுமே ஒரு முடிவு தெரியணுமா வேண்டாமா? கோன்வர்த்த திருஷ்ணாம் விசிருஜேதி. உயிருக்கும் மேல போயிடும் அந்த பணம்ங்கிற. அப்புறம் உயிருக்கு விலை இல்லாத போயிடும். பணத்தாசையே அப்புறம் வந்துடுத்துனால், பணத்துல ஆசை வந்துடுத்துனால் அப்புறம் விடமாட்டான். அந்த தொட்டுட்டானால் அப்புறம் விடாது. கரன்சின்னு கரண்ட் தொட்டுவிட்டா கரண்ட் விடுறதோ நம்மள தெரியாம தான் தொட்டேனேன்னா அது என்ன பண்ணமோ பிடிச்சி இழுக்கிறத இழுத்துன்னு தானே இருக்கு. அப்புறம் அதை நம்ப விட முடியுமா? யாராவது பார்த்து மெயின் நினைச்சு காப்பாத்தினா தான் உண்டு. கரண்ட் அது தொட்டுவிட்டானால் அப்புறம் விட முடியாது. கோன்வர்த்த வேண்டாம்னு சொல்லலை இங்க பிரகலாதன். அதெல்லாம் செகண்டரியா வச்சுக்கோ வாழ்க்கையில. பகவத் பஜனம் தான் பிரதானம். உன் மனுஷ ஜென்மா பயனாகணுமானால் இதை கோல்னு நினைக்காதே அப்படிங்கிறார் பிரகலாத். கோன்வர்த்த திருஷ்ணாம் விசிருஜேதி பிராணேபியோபி ஈப்சிதா யம் கிரீணாத்ய சுபி பிரேஷ்டைஹி தஸ்கரஹ சேவகோ வனிகே. சரி, கல்யாணமாவது பண்ணிட்டு கொஞ்ச காலம் சுகமா இருக்கலாமே, அப்புறமா பஜனம் பண்ணலாமேன்னா அந்த கதையை சொல்றேன் கேளுன்னா பிரகலாதன். கல்யாணம் பண்ணவன் சௌக்கியமா இருக்கான்னு நினைக்கிறியான்னு 3-4 ஸ்லோகங்களாலே குடும்பி படுற சிரமத்தை சொல்றார். கதம் பிரியாயா அனுகம்பிதாயா
சங்கம் ரஹஸ்யம் ருச்சிராம்ச்ச மந்த்ராணி சுஹுத்சு ச ஸ்நேக சிதசுஷூனாம் கலாக்ஷராணாம் அனுரக்த சித்தஹ புத்ராம் ஸ்மரம் ஸ்தாதுஹித்ருஹ்ருதய்யாம் भ्रातृन् स्वसुर्वा पितरौ च दीनो गृहान्मनोज्ञो उरुपरिच्छदांश्च वृत्तिश्च कुल्याः पशुभृत्यवर्गानि त्यजेत कोशस्कृतिदेहमानः कर्माणि लोभादवितृप्तकामः औत्पथ्यजैह्यं बहुमन्यमानः कथं विरज्येत दुरन्तमोहः कुटुंब पोषाय वियन्निजायुः न बुध्यतेऽर्थं विहतं प्रमत्तः सर्वत्र तापत्रय दुःखितात्मा निर्विद्यते न स कुटुंबरामः. கல்யாணம்ங்கிற சொல்லு ஆசையா தான் இருக்கு. பண்ணிக்காதவாளுக்கு பண்ணிண்டா தேவையில்லைன்னு இருக்கு, பண்ணிண்டவனுக்கு பண்ணிக்காதவன் தேவையில்லைன்னு இருக்கு. இக்கரைக்கு அக்கறை பச்சையா இருக்கு. கதம் பிரியாயாக, நல்ல மனைவி கிடைச்சால் நல்ல காஃபியா போட்டு தருவாள், நல்ல தோசையா ரோஸ்டா வாத்து தருவாள்னு நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு. கல்யாணம் ஆனப்புறம் இவன் டிகாஷன் போடுறானோ இவன் தோசைகள் போடுறானோ யாரு கண்டா? பகவானுக்கு தான் தெரியும். இல்லை ரெண்டு பேருமே போட வேண்டாம் ஸ்விக்கியில போடுன்னு சொல்றாளோ என்னமோ, யாரு கண்டா? சொல்றதுக்கு இல்லையே. இப்போ ஒரு பொண்ணு கேட்கறது கிச்சன் என்னத்துக்கு, கிச்சன் இல்லாத வீடா பார்க்க சொல்லிட்டேன் ஆத்துக்காரு என்ன. இப்போ கல்யாணம் ஆனது சங்கத்தில் கிச்சனே வேண்டான்னுது. ஏன்னா டைனிங் டேபிள் இருந்தா போறோம் மாமா, ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ வந்து இறங்கினா போறோம், எடுத்து சாப்பிட்டா போறோம். அவரோ நானோ ஆர்டர் போட்டா போறோம், எடுத்து சாப்பிட்டா போறோம். சமைக்கிட்டு என்னத்துக்க, எதுக்கு வேகணும் குக்கரோட அப்படிங்கிறது அந்த பொண்ணு. கதம் பிரியாயா அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. கதம் பிரியாய உடனே வியாதி. 10 நாளைக்கு விட்டா ஆஸ்பத்திரிக்கு போறேன், வியாதி. நான் ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு மாத்தி மாத்தி 10 நாள் சாப்பிட்டா உடம்புக்கு என்னத்துக்கு ஆகும்? நம்ம கையால் ஒரு ரசம் வச்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி ஒரு அன்னத்தை வச்சு ஒரு தைரியம் சாப்பிட்டா வர ஆரோக்கியம் இதுல வருமா? நான் எதையும் குறை சொல்லலை. பகவானுக்கு நிவேதனம் பண்ணி ஆத்துல ஒரு சாதம் பிடிச்சு ஏதோ ஒன்று பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிட்டா வருமா ஆரோக்கியம்? கதம் பிரியாயா அனுகம்பிதாயாக, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல அவள்கிட்ட ஒரு அனுகம்பை வந்துடுமா? நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அவளு சொல்லிகிட்டே இருப்பா, உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னு. இவனுக்கும் அவள்கிட்ட ஒரு தயை வந்துவிடுமா? அனுகம்பேன்னா தய. அனுகம்பிதாயாக, ரொம்ப அன்பு வர ஆரம்பிக்குமா? உடனே அவள் என்ன பண்ணுவாள்னால் நல்ல சிஷ்யன் கிடைச்சான்னு நினைப்பாளாம். ஏகாந்தத்துல நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணுவாளாம். சங்கம் ரகசியம் ருச்சிராம்ச்ச மந்த்ராணி, நல்ல மந்திரங்களா உபதேசம் பண்ணுவாளாம். ஏன்னா பஞ்சாட்சரமா அஷ்டாட்சரமானால் ருச்சிராம்ச்ச மந்த்ராணி, முடிஞ்ச அளவுக்கு மந்திரோபதேசம் பண்ணுவாளாம். தலஹானி மந்திரம்னு சொல்லுவா. உபதானம்னா தலஹானி. ஆலங்குடி சுவாமிகள்லாம் பாகவதம் சொல்றதே, இந்த ஸ்லோகம் சொல்றதே ரிஷி சந்தஸ் தேவதை எல்லாம் சொல்றது. இப்போ பஞ்சாட்சரம்னு சொன்னா வாமதேவ ரிஷி, பங்கி சந்தா, சாம்ப பரமேஸ்வரோ தேவதா, அமிர்த மிருத்யுஞ்சய கௌரி சமேத அமிர்த மிருத்யுஞ்சய பிரசாத சித்தர்த்தே ஜபே விநியோகா. இதெல்லாம் வந்து மந்திரத்துக்கு முன்னாடி அங்கன்யாச கரன்யாசங்கள். அதுபோல ஆலங்குடி சுவாமிகள் நேற்றுக்கு இருந்த மகா பாகவத பெரியவாள் அவ சொல்லுவாளாம் இந்த ஸ்லோகத்துக்கு, இதுக்கும் ரிஷி சந்தஸ் எல்லாம் உண்டுடா தலஹானி மந்திரத்துக்கும் பாரா. கதையிலேயே பாகவதத்துல அவர் சன்னியாசி சொல்லலாம், நான் சொல்ல முடியுமா? ஆனா அவர் சொன்னதை சொல்றேன்னா, உபதான மகாமந்திரஸ்ய பத்னி ரிஷிஹி அதிச்சந்தஹ ஸ்வஸ்ரு தேவதா மாத்ருபித்ரு விசர்ஜனே விநியோகா. இந்த மந்திரத்துக்கு தலஹானி மந்திரம்னு பேரா. உபதான மகாமந்திரஸ்ய, இதுக்கு யாரு குருன்னால் பத்னி தான் குரு. ஸ்வஸ்ரூஹு ரிஷிஹி, மாமியார் தான் குருவா. அவள் மூலமா தான் வந்திருக்கான் அந்த உபதேசங்கள். பத்னிக்கு சொல்லி கொடுத்து அவள் சொல்ல ஆரம்பிக்கிறார். பஞ்சாட்சரம்னா 5 அக்ஷரம், அஷ்டாட்சரம்னா 8 அக்ஷரம் இருக்கே. இந்த தலஹானி மந்திரத்துக்கு எத்தனை அக்ஷரம்னா எவ்வளவு கொள்றதோ அவ்வளோ அக்ஷரம்னா. அதிச்சந்தா, எவ்வளவு கொள்றதோ காதுல ஓத வேண்டியதுதான். யார் தேவதைன்னால் பத்னியர் தேவதா, பத்னி தான் தெய்வம். ரிஷி யாருன்னால், இதுக்கு மூலம் யாருன்னால் மாமியார். ஸ்வஸ்ரூஹு ரிஷிஹி
அதிச்சந்தா பத்னீர் தேவதா. ஒரு மந்திரம்னு சொன்னா இப்ப மகாலட்சுமி மந்திரம் ஜபிச்சா அஷ்டைஸ்வர்ய பிராப்தியர்த்தேன்னு சொல்லி ஜபிக்கிற ஒரு மந்திரத்துக்கு ஒரு ஜபிக்கிறதுக்கு ஒரு பலன் உண்டே. இந்த உபதான மந்திரத்துக்கு என்ன பலன்னா சீக்கிரம் அப்பா அம்மாவை ஆத்த விட்டு விரட்டுறது தான் மந்திரமா, ஹோமுக்கு விரட்டுறது தான் மாத்ருபித்ரு விசர்ஜனே விநியோகா. சீக்கிரம் அப்பா அம்மாவை யஜ்யம் பண்றது தான் இந்த மந்திரத்தோட உபதேசமா. அது முந்தி நான் சொல்றதெல்லாம் ஆலங்குடி சுவாமிகள் காலத்துல. இந்த காலத்துலலாம் 1 2 3 4ங்கிறது பொண்கள். இப்பெல்லாம் பொண்கள் கண்டிஷன் போடுற காலமா இருக்கா. 1 2 3 4ன்னுது ஒரு பொண்ணு. ஏன்னா 1 2 3 4னா என்னது அப்படின்னா ₹1,00,000 மேல இருக்கணும் சம்பளம். 1 2ன்னா என்னதுன்னா நானும் அவர் இருந்தா. 3வது ஆசாமி லக்கேஜ் பேகேஜ் எல்லாம் கிடையாதான். மாமனார் மாமியார் லக்கேஜாம், நாத்தனார்லாம் இருந்தா பேகேஜாம், அதெல்லாம் கிடையாதான். 3 என்னன்னா 3 பெட்ரூம் ஃபிளாட் வேணுமா. 4ன்னா என்னன்னா 4 வீலர் வேணுமா. 1 2 3 4 4 தான் என்னோட கண்டிஷன் அப்படிங்கிற. கதம் பிரியாயா அனுகம்பிதாயா சங்கம் ரகசியம் ருச்சிராம்ஷ்ச மந்திராணி. இனிமையான மந்திரங்களை உபதேசம் பண்ணி ஒன்னொன்னா கத்திரிச்சு விடுவாளாம். முள்ள அப்பா அம்மாவை பத்தி சொல்லி, நாதனாரை சொல்லி, மஜ்ஜனன் சொல்லி முள்ள இந்த குட்ஸெல்லாம் கயட்டி விட்டுட்டு அப்புறம் தன் கணவன், தன்னோட அண்ணா, தன்னோட தம்பி, தன்னோட அப்பா அம்மா முள்ள இந்த குட்ஸை சேர்த்து விட்டுருவாளாம். இந்த குட்ஸை கயட்டி விட்டு அந்த குட்ஸை சேர்த்து விட்டுறது. இந்த இன்ஜின்ல உட்காந்து காப்பியை கொண்டு வச்சா இவன் நேத்திக்கெல்லாம் வச்ச உடனே குடிச்சு விடுவான். இன்னைக்கு உடனே குடிக்கக்கூடாது. குடிச்சா 1 மணி சண்டை வந்துடும். என்ன வச்சதையும் பாப்பால் மூஞ்சிய என்னத்துக்குன்னால் உங்க அப்பாவுக்கு கொடுத்தியோ, உங்க அம்மாவுக்கு கொடுத்தியோ, உங்க தம்பிக்கு கொடுத்தியோன்னு கேட்காம குடிக்கக்கூடாதான், கேட்கணுமா. இல்லைன்னா அதுலேருந்து ஆரம்பம் பஞ்சாயத்து. சுஹுத்சுச்சே ஸ்நேகசித சுஷூனாம் கலாட்சரானாம் அனுரக்த சித்தா. எல்லாம் இவள்கிட்ட வச்ச ஸ்நேகத்தினால எல்லாம் மேல 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 கட்டு போட்டுட்டே இருப்பானா. நினைச்சபடி அப்புறம் இவனால வாழ முடியாதான். குழந்தைகளோட இனிமையான அந்த கலபாஷணங்கள், கலாட்சரம்னு பேர். குழந்தைகள் பேசுற சின்ன சின்ன வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, இவள் பேசுறதும் காதுக்கு அமிர்தமா இருக்குமா. குழந்தைகளும் ஆயிடுதுன்னா கேட்கவே வேண்டாம். சுத்தமா போட்டாச்சு கட்டு, கை கால் எல்லா பக்கமும் போட்டாச்சு கட்டு. கலாட்சராணாம் அனுரக்த சித்தா புத்ரான் ஸ்மரம் ஸ்தா துஹித்ரு ஹிருதய்யா பிராத்ருன் ஸ்வசுர்வா பிதரௌ ச தீனோ. பந்துக்கள் எல்லாம் விட்டு விலகி ஒரு கால் பிடிவாதமா அவாளையும் வச்சுக்கிறேன் இவாளையும் வச்சுக்கிறேன்னு வச்சுட்டான். ஆனால் அத்தனை பேருடைய ஜீவனோபாயத்தை பத்தி இவனே கவலைப்பட்டுண்டு அத்தனை பேருக்கும் காய் வாங்கி போட்டுண்டு, பால் வாங்கி போட்டுண்டு, விவகாரங்களை பண்ணிண்டு, அதுக்கு வேண்டிய ஆட்களை போட்டுண்டு, கிருஹான்மனோஜ்ஞோரு பரிச்சதாம்ச்சே விற்த்திஷ்ட குல்யாக பசுபிருத்திய வர்க்கானி. பகவானே நினைக்காத வீட்டையே சுத்தி சுத்தி வந்தானால் எல்லாம் அனுகூலமா இருக்குமா, இருக்காது. வேலைக்காரன் வர மாட்டானா, கறக்கிற மாடு கறவன் நின்று போயிடுமா. விற்த்திஷ்ட குல்யாக பசுபிருத்திய வர்க்கானு. கறக்காத மாட்டை வச்சுட்டு வேலை செய்யறதுக்கு ஆளை கூப்பிட்டா இவன் ஒரு கை வேலை செஞ்சுண்டு தெஜேத்த என்ன பண்ணிடுவான் தெரியுமா. கடைசியிலேன்னா குடும்ப வாழ்க்கைன்னு ஆசைப்பட்டு உள்ள போனவன் ஒரு குழவி என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை எடுத்துன்னு வந்து கோஷஸ்கிருத்துன்னு பேரு குழவிக்கு. பிரகலாதன் சொல்றத நான் சொல்றேன். தெஜேத கோஷஸ்கிருதி தேகமானஹா வேகமானஹா கர்மானி லோபாதவி திருப்த காமஹா. கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை எடுத்துன்னு வந்து வாயில உள்ள எச்சலை சேர்த்து ஈர மண்ணை அப்படியே வைக்க ஆரம்பிக்கும். அழகா ஒரு வீடு கட்டும். ஒரு பொந்து தனக்கு உள்ள போறதுக்கு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் கட்டிவிடும். அது காய காய அப்புறம் அதை வந்து இடிக்கணும்னா இடிக்க முடியாது. அது மாதிரி குழவி கூடு அப்படி இருக்கும். உடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடப்பாரை வச்சு உடைச்சாலும் உடையாது. தான் உள்ள போற நாளைக்கு அதுக்கு ஒரு துர்புத்தி வந்துடுமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம் வீட்டை, நம்ம உள்ள போற நாளைக்கு நம்மளாட்டமே இன்னொரு பூச்சி உள்ள வந்துடுதுன்னா என்ன பண்றதுன்னு போறதையே கொஞ்சம் ஈரமண்ண வாயில வச்சுட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் அதுல வச்சு விடுமா. வந்த வழியை அடைச்சு விடுமா. உள்ள போனதுக்கு அப்புறம் வந்த வழியை அடைச்சு கொடுத்து மண்ணால் என்னால் அப்புறம் அந்த புழுவால வெளியில வர முடியுமா. அந்த குளவியால கட்டின நாளைக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷமா உள்ளே இருக்கும். அந்த மண்ணு காய காய அப்புறம் உள்ளேயே சுத்த ஆரம்பிச்சுடும். எல்லா இடமும் மண்ணு வச்சு விட்டதுனால எது வாசல்னே தெரியாது. அதுக்கு சுத்தி சுத்தி வரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா அந்த குழவி கூட்டை இடிச்சோம்னா உள்ள ஒரு குழவி செத்து கிடக்கு. எந்த குழவி கூட்டிலையும் ஒரு குழவி செத்து கிடக்கு.
ஏன்னா அந்த துர்புத்தி அது மண்ணை போய் அடைச்சி விடும், உள்ளே போயிட்டு அப்புறம் உள்ளேயே சுற்றி சுற்றி செத்துடும். அதுபோல் குடும்பம் குடும்பம், வீடு வீடு, வாசல் வாசல்னு தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் திருமங்கை ஆழ்வார் சொல்றால் நோயே பட்டொழிந்தேன். போயிடுத்தேன் என் ஆயுஷெல்லாம் கொஞ்சம் காலம் அப்பா அப்பான்னு போச்சு, அம்மா அம்மான்னு போச்சு, குடும்பம் குடும்பம்னு போச்சு, குழந்தைகள் குழந்தைகள்னு போச்சு, பணம் பணம்னு போச்சு. இப்போ என்ன மிச்சம் இருக்குன்னால் அவாவா போயிட்டாள், செட்டில் ஆகிட்டாள், அவாவால் பார்த்துன்னு விட்டால். இப்போ நான் என்னால் தான் ரொம்ப பரிதாபமாக ஆயிடுச்சு. நோயே பட்டொழிந்தேன், பெரிய நோயில் அகப்பட்டுட்டேன், பாசங்கிற நோயில் அகப்பட்டு கடைசியில் இப்போ என்ன ஆச்சுன்னால் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். கடைசியில் நாராயணான்னு ஒரு நாமா எனக்கு திருநறையூர் நம்பி வந்து காதல சொன்னார். ஒன்றுமோ திருநறையூர் நம்பி தான் அவருக்கு குரு. நாச்சியார் கோவில்னு கும்பகோணம் பக்கம் இருக்கு, இங்கே ஒரு நாச்சியார் கோவில் இருக்கு திருச்சியில், அது உறையூர் நாச்சியார். எங்கூர் பக்கம் ஒரு நாச்சியார் கோவில் இருக்கு, திருநறையூர் அப்படின்னு பேர். ஆனால் ஊருக்கு நாச்சியார் கோவில்னு பேர். கொடவாசல் போகிற வழியில் கும்பகோணத்துலேருந்து அந்த ஊர் சுவாமி தான் வந்தாராம், திருமங்கை ஆழ்வாருக்கு உபதேசம் பண்ணாராம். அதனால அவர் தான் குரு. திருநறையூர் நம்பியைம்பார் பாட்டில் அடிக்கடி. அந்த ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், அவர் சொல்லிதான் வந்து கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அவரால் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும். இனிமே எனக்கு வேற கதி கிடையாது. இத்தனை காலம் போனது தானே. தெஜேத கோஷஸ்கிருதி வேகமானஹா கர்மாணி லோபாதவி திருப்த காமஹா. எவ்வளவு செஞ்சாலும் போறல்ல, திருப்தி இல்லையே. எத்தனை செஞ்சாலும் அங்கே பாருங்க அவள் எவ்வளோ செஞ்சுவிட்டா, அதுக்காக நீங்கள் எவ்வளோ செஞ்சுட்டு. இங்கே பாருங்க இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அவள் அப்பா எவ்வளோ செஞ்சுருக்கார். செஞ்சவாளை சொல்லுவான், செய்யாத பிள்ளைய அப்பாவையும் காட்டுன்னா காட்ட மாட்டான். அவன் ஒன்றுமே செய்யலையடா அந்த பிள்ளைக்கு அப்பா, உனக்கு நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன் என்னன்னா அதை சொல்லாதீங்கம்மா. ஏன்னா அவாவா தனக்கு வேண்டியதை தானே எடுத்துப்பார். ஔபத்ய ஜைஹ்யம் பகுமன்யமானஹான் கதம் விரஜ்யேத துரம் தமோகா. சாப்பிட்டதில் நாக்குக்கு ஒரு பரிச்சயம் பண்ணி நல்ல ஆகாரங்கள்ல நாக்குக்கு அடிமையாகி இன்னொரு இந்திரியத்தையும் ஒரு விஷயத்துக்கு அடிமையாக்கி ஔபத்ய ஜைஹ்யம் பகுமன்யமானஹா. குடும்பத்தில் இருந்து இந்திரியங்களை விஷயங்களில் பழக்கி அதில் ஒரு சுகம் கண்டு அந்த சிற்றின்பத்திலேயே மோகிச்சு அஜ்ஞானத்துக்கு முடிவே இல்லாத ஆசையிலேயே போயிடுவான். குழவி எப்படி கூடு கட்டின்ட்டு அதிலேயே மருவி போயிடுத்தோ அதுபோல வாழ்க்கையை விட்டுடுவான், மனுஷ ஜென்மாவை விட்டுடுவான். குடும்ப போஷாய வியன் நிஜாயுஹு நபுத்தியதேர்த்தம் விகதம் பிரமத்தா. அஜாக்கிரதையா உள்ளவன் குடும்பத்தையும் பயத்தையும் வளர்த்துட்டு இருந்தானால் ஆயுசு போயிடும், புருஷார்த்தங்களை அவன் அடைய முடியாது. சர்வத்திர தாபத்ரய துக்கிதாத்மா நிர்வித்யதேன ஸ்வகுடும்ப ராமஹா. போராத்துக்கு இகலோகத்திலேருந்து அவன் சுகத்தை எதிர்பார்க்கிறான். சுகம் கிடைக்குமா? கிடைக்காது. தாபத்திரயம்தான் கிடைக்கும் இகத்துல. இந்த சம்சாரத்துல என்ன இருக்கு? இந்த சம்சார வாழ்க்கையில இதென்ன உலக வாழ்க்கை அப்படின்னார் ஆழ்வார். இந்த உலக வாழ்க்கையில என்ன இருக்குன்னால் தாபத்திரயம் இருக்கு. ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் அப்படின்னு சர்வத்திர தாபத்ரய துக்கிதாத்மா. இந்த துக்கம் தான் இருக்கு. ஆத்தியாத்மிகம்ங்கிறது தன்னைத்தானே வருத்திக்கிறது. தம் மனசுனாலேயே இல்லாத கவலையெல்லாம் எடுத்து விட்டுண்டு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ, நல்லது நடக்கணும்னு நினைக்கிறத விட கெடுதல் நடந்துடாம இருக்கணுமேனு கெடுதலை நினைச்சு அதுல ஒரு சுகத்தை கண்டுடுறது. நெகட்டிவாவே பேசுறது, நெகட்டிவாவே நினைக்கிறது. நடக்காம இருக்கணுமேனு இந்த நினப்புனாலேயே நடந்துடுமோங்கிற அளவுக்கு கொண்டு விட்டுடுறது. இதுக்கு ஆத்தியாத்மிகம்னு பேர். மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. காலில் முள்ளு குத்தினா உடனே மனசை வலிக்கிறது, உடனே கண்ணுலேருந்து ஜலம் வருது. மனசுக்கும் எல்லா இந்திரியத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. காலில் தானே முள்ளு குத்துறது, கண்ணுல ஏன் ஜலம் வருது? ஏன்னா மனசோட கண்ணும் சம்பந்தப்பட்டிருக்கு, காலும் சம்பந்தப்பட்டிருக்கு. காலில் குத்தினதுமே மனசை வலிக்கிறது, மனசை வலிச்சதுமே கண்ணுலேருந்து ஜலம் வருது. ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா? எல்லா இந்திரியங்களுக்கும் அது போல. யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் காதல கேட்டோம்னா உடனே மனசை வலிக்கிறது, மனசை வலிச்சா உடனே கண்ணுலேருந்து ஜலம் வருது. இருக்கா இல்லையா? அப்ப மனசுக்கும் உடம்புக்கும் பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்ப உடம்புக்கு ஏதாவது ஒரு வேதனை வந்தா மனசு இப்படி தாபப்படுறதோ, மனசை போட்டு எப்ப பாரு கசக்கின்றே இருந்தோம், வருத்தப்படுத்திகிட்டே இருந்தோம், ஆனால் உடம்புக்கு ஏதாவது பெரிய சிரமத்தை கொண்டு விட்டோம். சிம்பிளா சொல்றேன். உடம்புக்கு வந்தா மனசு வேதனைப்படுறா போல மனசு வேதனைப்பட்டுட்டே இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பெரிய ரோகத்துல கொண்டு விட்டுவிடும். டிபின்னு, கேன்சர்னு ஏதாவது ஒரு வியாதியிலே மனசுல தாபத்தை வருத்தின்றே இருந்தானால்
மனசை போட்டு சிரமப்படுத்திகிட்டே இருந்தானால் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் கொண்டு விட்டுரும். அதனால வருத்தத்தில் ரொம்ப விடக்கூடாது. வருத்தத்தில் விடக்கூடாதுன்னா ஆசாபாசத்தை குறைக்க, ஆசாபாசத்தை குறைக்கணும், பகவான் இடத்துல வைக்கணும் மனசு. பகவான் இடத்துல மனசை வைக்க வைக்க மனசு லேசாயிடும். எது வந்தா என்ன, பகவான் இருக்கான்னு பார்த்துப்பான்னு தோணும். பகவான் நிச்சயம் போக்கிடுவான்னு ஒரு நம்பிக்கை வரும். பாசிட்டிவான ஒரு ஆனுகூல்யம் ஏற்படும். இல்லை உலக வாழ்க்கையே போறோம்னு இருந்தானால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப கடினமாக போயிடும் மனசு. லேசாக இருக்க வேண்டிய மனசு ரொம்ப கடினமாக போயிடுத்தானால் ரொம்ப கஷ்டம். அது இதுக்கு ஆத்தியாத்மிகம்னு பேரு. இவனே தானே படுத்தின்னு இருக்கான், போராத்துக்கு சுற்றி இருக்கிறவாழ்லாமே ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறது. ஈயரம்புலேருந்து விஷஜந்துக்கள்லேருந்து வர சிரமங்களுக்கு ஆதி பௌத்திகம்னு பேரு. இந்த கிரகங்களாலையும் பஞ்சபூதங்களாலையும் வரக்கூடியதுக்கு ஆதி தெய்வீகம்னு பேர். கிரகங்களாலையும் காலத்தினாலையும் பாருங்க, இதுக்கு வெனின்சுலால பூகம்பம்ங்கிறால் நடுநடுங்கி விட்டால் 10,000 பேருக்கு சிரமம் வந்துடுது. 1000 பேர் பெரிய கஷ்டத்தில் மாட்டின்னு விட்டாலுங்கிறால் அப்படியே தத்தளிக்கிறது. சவுத் அமெரிக்காவில் நேற்றுக்கு சொல்கிறா, வெனின்சுலாவா ஏதோ ஒரு ஊரில் பெரிய பெரிய பூகம்பம் வந்துடுத்து. யார் என்ன பண்ண முடியும்? ராஜாவே அனௌன்ஸ் பண்ணுறார், ஜாக்கிரதையாக இருங்கன்னு. என்ன அர்த்தம்? ஜாக்கிரதையாக இருங்கன்னு என்ன அர்த்தம்? ரெடியாக இருங்கன்னு அர்த்தம். என்ன வந்தாலும் கிளம்ப வேண்டியதுதான். யார் ராஜாவே யார் காப்பாற்ற முடியும்? யார் காப்பாற்ற முடியும்? ஆற்றுலையே வெள்ளம் வருது, எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்கோன்னு நாள்னு வச்சுப்போம். வெள்ளத்தில் யார் அணை போட முடியும்? சித்தமாக இருங்கோ அப்படின்னு தானே அர்த்தம். ஜாக்கிரதையாக இருங்கோங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு வராத யாரும் பண்ண முடியாது, பகவான் தான் பண்ண முடியும். இப்போ நம்ம நிம்மதியாக இங்கே பாரத தேசத்துல பாகவதம் படிச்சுட்டு இருக்கோம், நிம்மதியாக சப்தாகத்தில் ஈடுபட்டு இருக்கோம், கதை சொல்லிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு இதே பூமியோட ஒரு பாகம் தானே சவுத் அமெரிக்காங்கிறது. வருத்தத்தில் தான் சொல்கிறேன். அவள் கஷ்டப்படுறா, நான் சௌக்கியமாக இருக்கோங்கிறதுல சொல்லலை. இதே பூமி தானே அங்கேயும் இருக்கு. அங்கே தத்தளிக்கிறது. இங்கே எங்கேயான பூகம்பம்னு சொன்னா போகிறோம், உடனே ஜப்பான் ஒரு ஆட்டம் ஆடுறது. அங்கே பூகம்பம்னா பூகம்பங்கிற சொல்லுக்கே ஒரு ஆட்டம் ஆடுறது ஜப்பான். உடனே ஜப்பான்லேயும் பூகம்பங்கிறான். நேத்திக்கு கதை சொல்கிறேன். அப்படியெல்லாம் இல்லாமல் சுவாமி நிம்மதியாக வச்சிருக்காரா இல்லையா? என்ன இடி விழுறது, என்ன பண்ண முடியும்? போயிட்டே இருந்தால் இடி விழுந்துருத்துங்கிறாள், யார் என்ன பண்ண முடியும்? மகாபிரபாகமாக வந்தது ஜலம், போயிட்டால் ஜலத்தில்ங்கிறாள், யார் என்ன பண்ண முடியும்? பூகம்பம் வந்தது, இடிஞ்சுது, 8 மாடி கட்டடம் 10 செகண்டில் அப்படியே நொறுங்கி விழுறது. நேற்றுக்கு காட்டுறாள் நியூஸில். 8 மாடி கட்டணமா, 60 செகண்ட் கூட ஆலையா, அத்தனையும் விழுந்து உள்ளுக்குள்ளே மாட்டின்னு இருக்காள். அத்தனை பேருக்கு பாதி பேர் போயிட்டால், பாதி பேரை காப்பாற்ற கஷ்டப்பட்டு இருக்கா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே வருவாள். இடிஞ்சுட்டே இருக்கிறதே வந்து நிற்பாளா காப்பாற்றுறதுக்கு? அவாவால் காப்பாற்றிப்பாளா? இல்லை இன்னொருத்தரை காப்பாற்ற யார் மெனக்கெடுவாள்? பகவான் தான் வரணும் காப்பாற்றுறது. அப்பதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம்னு பகவானை தவிர அந்த நாளைக்கு யார் கதி நமக்கு? இதுக்கு ஆதி தெய்வீகம்னு பேர். இந்த 3 தாபத்திரயம் இருக்காம் பூலோகத்துல. ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம். இந்த தாபத்திரயத்தையும் போக்குமா ஸ்ரீமத் பாகவதம். அதுதான் சொல்லி வியாசர் ஆரம்பிக்கிறார். தாபத்திரயோன் மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே அப்படிங்கிறார். சர்வத்திர தாபத்ரய துக்கிதாத்மா நிர்வித்யதேன ஸ்வகுடும்பராமஹா. இந்த தாபத்தினால வருந்தி குடும்பத்தில் ரமிச்சுன்னு இருந்தவன் ஒரு நாளும் விரக்தியை அடைய மாட்டான், புழு மாதிரி போயிடுவான். அதனால குழந்தைகளா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பகவத் பஜனத்துக்கு வந்துவிடலாம். கௌமாராச்சரேத் பிராஜ்ஞா. ஒரு ஸ்லோகம் முடிகிறதையும் பல்லவி சரணம் முடிஞ்சு பல்லவி போல இந்த முதல் ஸ்லோகத்தை சொல்லிக்கலாம். ஒரு சரணம் பாடி முடிச்சதும் பல்லவிக்கு வராலணும், பல்லவி பாடுறாலணும். அதுபோல ஒரு கஷ்டத்தை சொல்றதையும் பிரகலாதன் எதுக்காக சொல்றார்? எல்லாரும் கஷ்டப்படுவாள்னு சொல்றார. சீக்கிரம் பகவத் பஜனத்துக்கு வந்துவிடுங்க, மனுஷ ஜென்மாவை பயனாக்கிக்கோங்க. துர்லபம் மானுஷம் ஜென்மா. மனுஷ ஜென்மம் கிடைக்காதுப்பா. அதுவும் கைகால் நன்னா இருக்கிற காலம்ங்கிறது கிடைக்காதுப்பா. பேசிண்டே இருக்கால் டொப்புன்னு வாய் எழுத்துடுத்துங்கிறா. கை எழுத்துடுத்து காலை எழுத்துடுத்து லோகத்தில் பார்க்குறோம். இல்லை பொட்டுன்னு போயிட்டால் பார்க்க. சில பேரெல்லாம் நியூஸில் பார்த்தோம்னா காஃபி குடிச்சுட்டே இருந்தார், அப்படியே கடவாயால் ஒழிஞ்சுடுத்து அப்படிங்கிறார். அவர் எவ்வளோ ஸ்ரத்தையா பல்லு தேய்க்காமல் சத்தி பண்ணாமல் காஃபி குடிக்கிறார், வாயில் விடுறார். அது குடிச்சு முடிக்கிற வரைக்கும் மூர்த்தி பொறுமையாக இருக்கக்கூடாதா? அது குடிச்சு முடிக்கிற வரைக்கும் விடக்கூடாதா? வாயிலேருந்தே ஒழிஞ்சு கொடுத்துங்களா? சில பேர் சாப்பிட்டார் விக்கியே போயிட்டாருங்கிறா. சாப்பிட்டது தான் ஆபத்தா? இனிமேல் சாப்பிடக்கூடாதாப்பா யாரும்? ஏதாவது வந்துவிடுமா? சொல்கிறதுக்கே இல்லை. யார் கேரண்டி கொடுக்க முடியும்?
நம்மளே சாப்பிட்டுட்டே இருக்கோம். சாப்பிட்றதே சமயத்தில் சுவாச குழாய்க்கு போய்டுறது, சில சமயம் ஜலமோ ஆகாரங்களோ ஒரு நிமிஷம் அப்படியே திணறி போய்டுறது, உயிர் போய்டுறது. வாயில் போடுற வரைக்கும் தானே நம்ம கையில் இருக்கு. அது எந்த குழாயில் கொள்ள போகணுங்கிறத யார் என்ன பண்ண முடியும்? யார் தீர்மானம் பண்ண முடியும்? பகவான் தானே தீர்மானம் பண்ண முடியும். விற்கிறது எத்தனையோ சிரமங்கள். கொட்டாய் விட்டுட்டே இருந்தார், வாய் அப்படியே நின்று போயிடுத்துங்கிறார். அப்புறம் 1 மணி நேரம் ஆச்சு அது சரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிற. எத்தனை பார்க்குறோம் லோகத்தில். பார்த்துட்டும் அப்புறம் தோசை நன்னா இருக்குது, இட்லி நன்னா இருக்குது, சட்னி நன்னா இருக்குன்னு இதையே பேசின்னு இருந்தோமானா, அன்றைக்கி சொன்னேன் பாருங்க, 20 வருஷம் முன்னாடி சாப்பிட்ட தோசையை பற்றி பேசுனா 3/4 மணி பேசுவா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த ஹோட்டலில் அப்படி ஒரு தோசை சாப்பிட்டேன், என்ன மாறுது தெரியுமானா, அதை பற்றி ஆரம்பித்தாருன்னா ஒரு 40 நிமிஷம் போகும். இந்த 40 நிமிஷத்துக்கு எத்தனை அத்தியாயம் பாகவதம் படிக்கலாம், எத்தனை தசகம் நாராயணியம் படிக்கலாம், கிடைக்குமா? அதுதான் பிரகலாதன் சொல்கிறார். யாரையும் குர்த்தனம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, யாரையும் பணம் சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லலை. இதெல்லாம் செகண்டரியாக இருக்கணும். நமக்கு லட்சியம் ஜென்மலாபம், பகவான் ஆராதிக்கிறது தான் இருக்கு. துர்லபம் மானுஷம் ஜென்மா ததபி அத்ருவம் அர்த்ததம். இந்த ஜென்மாலேயே பயனாக்கிக்கல இந்த மனுஷ ஜென்மா வேணால். நாயா போனதுக்கு அப்புறமா பாகவதம் படிக்க போறான், காக்காயா போனதுக்கு அப்புறமா பாகவத சிரவணம் பண்ண போறான், ஹரே கிருஷ்ணா முகுந்தான்னு ஆடா போனதுக்கு அப்புறமா கத்த போறான். நன்னா வாய் இருக்கிறதையே பகவன் நாமத்தை சொல்லாதவன் அப்புறம் கீழே இறங்கி விட்டான், டீப்ரமோஷன் ஆயிடுதுன்னா என்ன சொல்லி கரையேற முடியும்? எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஞானேந்திரியம் இந்த ஜென்மால தானே இருக்கு. எல்லா தெரிஞ்சின்றதை செய்யறதுக்கான ஆனுகூல்யமான கர்மேந்திரியமும் மனுஷ ஜென்மால தானே பூர்ணமாக இருக்கு. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான மனசும் இந்த ஜென்மால தானே இருக்கு. அந்த விஷயத்துல இதுதான் தீர்மானம் பண்ற புத்தியும் இந்த மனுஷ ஜென்மால தானே 6வது அறிவு இருக்கு, 6th சென்ஸ் அப்படிங்கிறாங்க. ஊரை ஏமாத்துறதுக்கா, ஏமாத்தி ஏற்றி பொழைக்கிறதுக்கா இந்த 6வது அறிவுங்கிறது? அதுக்காக இல்லை, பகவான் அறியறதுக்காக. இந்த 6வது அறிவுங்கிறதே பகவான் அறியறதுக்காக ஏற்பட்ட. பிரம்மா சிருஷ்டியை பற்றி வேதம் சொல்றது ஒரு அணுவாக்கம். அந்த பிரம்ம சிருஷ்டியில சொன்னார், ஒரு ஜீவராசிகளா சிருஷ்டி பண்ணிட்டு வந்தாராம். பிரம்மாவுக்கு திருப்தி ஏற்படலையா தான் செஞ்ச காரியத்துல. மனுஷனை சிருஷ்டி பண்ணாராம், சந்தோஷப்பட்டாராம். ஏன்னால் எல்லா ஆனுகூல்யமும் பகவத் ஆராதனத்துக்கு ஏத்த சிருஷ்டியா இருக்கு மனுஷ ஜென்மான்னு நினைச்சார். சிருஷ்டி பண்றதே சந்தோஷமா பண்ணார் அப்படின்னு பாகவதத்துல கூட உத்தவ கீதையில வருது. பிரம்மா தாத்துஹு அவர் சந்தோஷப்பட்டார் மனுஷனை சிருஷ்டி பண்ணதுல அப்படின்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம் பண்ணிண்டு, திருச்சுமம் பண்ணிண்டு, ஒருத்தர் தூஷணை பண்ணிண்டு, அனுதம் பேசிண்டு, ஆத்ம பிரசம்சை பரநிந்த பண்ணிண்டு, கண்டதை சாப்பிட்டுண்டு கண்டபடி வாழறதுக்காகவா பிரம்மா சிருஷ்டி பண்ணார் இந்த மனுஷ ஜென்மா? கைகாலெலாம் அனுகூலம் கொடுத்தது அதற்காகவா? வாயை அனுகூலம் கொடுத்தது அதற்காகவா? எதற்காக கொடுத்தார்? அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. இதை சொல்றதுக்கு தானே வாக்கு. தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தியை கொடுத்தால், சன்மார்க்கத்தை காமிக்கிறதுக்கு சாஸ்திரத்தை கொடுத்தால், கையை பிடிச்சி அழிச்சுன்னு போகிறதுக்கு ஆச்சாரியனை கொடுத்தால், பலதாதாவா அங்கங்கே கோவில் கொண்டு பகவான் நிற்கிறார். ஈஸ்வரவேஸ்வரனை அறியறதுக்கான புத்தியை கொடுத்தால், இவ்வளவு ஆனுகூல்யமும் கொடுத்து மனுஷ ஜென்மாவை தன் வீணடிச்சிருந்தானால் சதீனோ தீன ஏவ சகான்னு விட்டார். பகவதத்தில் இன்னொரு இடத்துல போய் அவனை காட்டிலும் அவரன் வேற யாருமே கிடையாதுன்னு விட்டார். துர்லபம் மானுஷம் ஜென்மா ததபி அத்ருவமர்த்ததம். இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய சாரம். இன்னும் பல விஷயங்களை சொல்றார், நாளைக்கு மேலே சொல்றேன். பிரகலாத சுவாமியினுடைய இந்த உபதேசங்கள் கொஞ்சமேனும் நமக்கு மனசுக்கு பட்டு பகவானிடத்துல ஒரு அன்பு ஏற்படட்டும். குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். பாலான் சுகீயாம் தவசன்னிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து. நமோ ஹரே தே நாராயண 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 நாராயண. கங்கா பிரவாஹேந்து ஜட்டாதராயே த்ரிலோச்சனாய ஸ்மரகாலஹந்த்ரே
समस्तदेवैरपि पूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय। महादेव 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 महादेव। हर नमः पार्वतीपतये। जानकीकान्तस्मरणं सद्गुरु आञ्जनेयमूर्ति।